ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களும் இன்றைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தத்துடைய 7வது அத்தியாயம். குறித்த காலத்தில் தோன்றும் அவதாரங்களும் குறிப்பிட்ட கடமைகள். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 1வது பதம். பிரம்ம உவாச்ச யத்ரோத்யதக க்ஷிததலோதராதராதரநாய விப்ரத் க்ரௌடீம் தனும் சகல யஜ்ஞமயிம் அனந்தः அந்தர்மகார்ணவபாகதம் ஆதிதைத்யம் தம் திருஷ்டியாத்ரீம் இவ வஜ்ரதரோதரா. பிரம்மதேவர் கூறினார், அளவற்ற சக்தி படைத்தவரான பகவான் கார்போதகம் என்று அழைக்கப்படும் மகா சமுத்திரத்துக்குள் மூழ்கடிக்கப்பட்ட பூமியை மேலே தூக்குவதற்காகவும் லீலை புரிவதற்காகவும் காட்டுப்பன்றியின் உருவத்தை மேற்கொண்டார். அப்பொழுது முதலாக தோன்றிய அசுரனை இரண்யாக்ஷனை அவர் தமது கோரை பற்களால் கிழித்து தள்ளினார். எஸ். சோ இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள்ல பிரம்மதேவர் பகவானே சர்வ காரணத்துக்கு மூல காரணம், அவருடைய தனித்தன்மை, பகவான் என்பவர் ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல, பகவான் ஒரு உருவமற்றவரும் அல்ல, இறைவன் ஆண்டவர் இறைவனுடைய உருவம் கற்பனையும் அல்ல, ஒரு கனவும் அல்ல. அவர் பரம சத்தியம், பகவான் பரம சத்தியம். அதனால பிரம்மா போன்ற அதிகாரி ஆச்சாரியர்கள் 12 மகாஜனங்கள் ஒருவர் பிரம்மா, நாரதர், மகாதேவர், 4 குமாரர்கள், இவங்க எல்லாம் பகவானுடைய தனித்தன்மை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய தெய்வீகமான லீலைகள், அவரது குணாதிசயங்கள், இதை பற்றி மிக அழகா வர்ணிக்கிறார். அதனால இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் ஏறக்குறைய கலியுகத்துல கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் இருக்காருன்னா ஏன் நம்ம முன்னாடி வர்றதில்லை, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும், அவர் இருந்தா ஏன் நம்ம முன்னாடி தோன்றுவதில்லை, இப்படின்னு பல்வேறு கேள்விகள் கேட்கிறார். அதே போல கடவுள் இருக்குன்னு நம்புறவங்க கூட அவருக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், அவர் எப்படி ஒரு உருவத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார். இப்படி ஒரு சாரர் கடவுள் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க, ஒரு சாரர் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க, ஒரு சாரர் கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு பேசுறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள், இந்த பலதரப்பட்ட மக்கள் அவங்க 2 வகையா நம்ம பிரிச்சிடலாம், 2 கேட்டகரி. இது படைப்பின் ஆரம்பத்திலிருந்து இந்த 2 கேட்டகரி இருக்கு. பிரபுபா சொல்லுங்க. துவாமிதா புருஷா லோகே தெய்வ ஆசுரைய வச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வா ஆசிரியத்தத் பிப்படியா. விஷ்ணு பக்தா யாரு பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏத்துக்கிறாங்களோ, யாரு ஒரு முழுமுதற் கடவுளாக பரம புருஷோத்தமனா ஏற்றுக்கொள்றாங்களோ, சந்தேகமின்றி அவர் அனைத்தையும் அறிந்தவர், இனி அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு பகவத்கீதையினுடைய 15ஆம் அத்தியாயத்துல பகவான் 19வது ஸ்லோகத்துல சொல்ற 15.19 யோமாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதே மாம் சர்வபாவேன பாரத. யோமாமேவ அசம்மூடோ, யாரேனும் ஒருவர் என்னை சந்தேகமின்றி பரம புருஷோத்தமனாக, ஜானாதி புருஷோத்தமம் பரம புருஷோத்தமனாக முழுமுதற் கடவுளாக யார் என்னை சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஒப்புக்கொள்கிறார்களோ, யோமாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித், அவர் என்னை தெரிஞ்சுக்க வேண்டியது நாலேஜ் ஒன்றும் கிடையாது. அதுதான் நாலேஜ்லேயே கிங் ஆஃப் நாலேஜ், ராஜ வித்யா, அறிவின் அரசன். அறிவின் அரசனான கிருஷ்ணரை பற்றி யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இனி இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை.
ரோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதேமாம். அப்படி அவர் எல்லாம் அறிந்து கொண்டவரா கருதப்படுகிறார். அப்படி எல்லாம் அறிந்து கொண்டதா கருதப்படக்கூடிய நபர் என்ன செய்வாரு? பஜதேமாம், கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டாற்றுவாரு. சர்வபாவேன பாரதா. இனி அவர் அடைய வேண்டிய பொசிஷன், இனி அவர் அடைய வேண்டிய நிலை ஒண்ணும் இல்ல. யோமா மேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதேமாம் சர்வபாவேன பாரதா. அதனால யாராவது கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக, பரம புருஷோத்தமனாக, சச்சிதானந்த சுரூபியாக ஏற்றுக்கொண்டாரே ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? பக்தி தொண்டு செய்வாங்க. சும்மா உட்கார்ந்து மனக்கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதோ, இல்ல தத்துவ விசாரணை செய்யறதோ, இல்ல வீண் வதண்டாவாதம் பேசுறதோ, இல்ல சாஸ்திர விசாரணை பண்றதோ, இதெல்லாம் பண்ணி நேரத்தை வீணாக்க மாட்டார். அவர் நேரத்தை வீணடிக்க மாட்டாரு. அவர் பக்தி தொண்டு செய்யறாரு. இனி அவர் அடையக்கூடியது வேற ஒண்ணும் இல்லை இந்த உலகத்துல. இனி அவர் அடையக்கூடிய நிலை வேற எதுவும் இல்லை. அதுதான் டாப் போஸ்ட், அதுதான் மிக உயர்ந்த நிலை. அதனால ரெண்டு விதமான நபர்கள். ஒண்ணு கிருஷ்ண பக்தர்கள், பக்தர் அல்லாதவங்க. பக்தர் அல்லாதவங்க இந்த உலகத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க எந்த யோக முறையை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனாலும் அவங்கள அசுரர்களா தான் கருது. ஏன்னா அவங்க முழுமுதற் கடவுளை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப ரெண்டே கேட்டகரி தான், தெய்வ அசுர ஏவச்சன். தெய்வீக குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. அப்போ நமக்கு உடனே அடுத்த சந்தேகம் வந்துடும், என்ன எப்படி சொல்லிட்டாங்க வேதத்துல? என்ன வேத மந்திரம் எப்படி சொல்லுது? அப்ப ஞானிகள்லாம் அசுர குணம் உள்ளவங்களா? யோகிகள்லாம் அசுர குணம் உள்ளவங்களா? ஆசிரியம் பாவம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இறைவன் மேல உள்ள பொறாமையினாலேயோ அல்ல இறைவனை முழுமையா உணராம, கிருஷ்ணரை ஆண்டவரை முழுமையா உணராம அவங்க ஏதேனும் கற்பனை செய்யக்கூடியவங்களா இருக்காங்களே, ஏதேனும் கற்பனை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க, இல்ல பல்வேறு யோக சித்திகளை அடையிறதுக்கு முயற்சி பண்றாங்க, இல்ல அவங்க இறைவனோட இரண்டரை கலக்கணும், இறைவனுக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது கூட அசுர குணம் தான். அது கூட முக்குணத்துக்கு உட்பட்டது, ரஜோகுணம் தமகுணம், அது கூட அசுர குணம் தான். அதனால யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பரம்பொருளாக, பரமசத்தியமாக, முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கதான் பக்தர்கள். அது ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாமே மற்ற கேட்டகரி. அப்படி இருக்கும்போது ஒரு அசுரனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதனால கலியுகத்துல கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா அறியாத காரணத்தினால பகவானுடைய தெய்வீக ரூபம், அவருடைய சச்சிதானந்த ரூபத்தை அறிந்து கொள்ளாதவங்க அவர் ஒரு சாதாரண மனிதராகவோ அல்லது அவருடைய ரூபம் பௌதிகமானதாகவோ அல்லது ஆண்டவருக்கு இறைவனுக்கு ரூபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இது அவங்க அறியாமை, இது அவங்க ஜடையருக்கு முக்கொடுத்து உட்பட்டிருக்காங்க. அதனால சில நேரம் என்ன நினைக்கிறாங்க, இந்த அவதாரங்களா கற்பனை, இந்த அவதாரங்களா கற்பனை, இது கட்டுக்கதை, இது உண்மை இல்லை. ஆனா இங்க பிரம்மா அதை உறுதிப்படுத்துறாரு. நோ, பிரம்மா என்ன உறுதிப்படுத்துறாரு? குறித்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அவதாரங்கள், குறிப்பிட்ட கடமைகள். அப்போ பகவானுடைய அவதாரத்துக்கும் டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். பகவான் குறிப்பிட்ட காலத்துல, குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட கடமைகளை நிறைவேற்றுறதுக்காக வர்றாரு. அதனால ஒரு அவதாரத்துக்கும் பர்பஸ் இருக்கு. பகவான் தேவையில்லாம ஒரு அவதாரம் இருக்கிறது. இந்த அவதாரங்கள் கடல் அலையை போல, கடல்கள்ல எவ்வளவு அலை வருது, கடல்ல எவ்வளவு அலைகள் வருதுன்னு சொல்ல முடியாது. அது போல அவதாரம் எல்லையற்றது. இப்படி பகவான் இந்த பூமியில இறங்கி வர்றாரு. அவர் இறங்கி வர்றது சாஸ்திரங்கள் இருக்கு. பிரம்மா போன்ற அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள், பிரம்மதேவர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு, பிரபுபாதர் போன்ற பெரும் ஆச்சாரியர், சாதுக்கள், சாஸ்திரம், பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள், ஆச்சாரியன்மார்கள், குருமார்கள் இதெல்லாம் ஒப்புக்கொள்றதுனால இந்த அறிவு குறைந்தவங்க தான் கிருஷ்ணரை அவருடைய ரூபத்தை கற்பனையானதுனோ இல்ல இது ஒரு மெத்தாலஜி. இன்னைக்கு கிருஷ்ணாவுடைய அவதார ஸ்தலத்தை பத்தி பேசும்போதோ இல்ல ராமருடைய அவதார ஸ்தலத்தை பத்தி பேசும்போதோ இப்படி ஒரு நபரே கிடையாது, இது கற்பனை, இது ஒரு மைத்தாலஜி அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடியவங்களும் இருக்காங்க. அறிவு பற்றாக்குறையினால. அவங்களதான் கிருஷ்ணர் சொல்றாரு, அவஜானந்தி மாமுடா மானுஷிம் தனு மாஸ்திரம் பரம் பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவஜானந்தி தன்னுடைய அறிவு பற்றாக்குறையினால
என்ன நினைக்கிறாங்க, இந்த பகவானுடைய லீலாவதாரங்களை சரியான இடத்துக்கு கேட்காதனால, இந்த பாடம் இல்லாதனால நிறைய பேர் இது கற்பனை நினைக்கிறாங்க. ஆனா வைஷ்ணவர் என்ன பாடுறாங்க, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கண்ணா உன்னை மறவேன். சோ கிருஷ்ணரை வந்து யாராவது கற்பனைன்னு சொன்னாலும் சரி, கற்சிலைன்னு சொன்னாலும் சரி, பக்தர்கள் அதை காதுல வாங்கிக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பகவான் கற்பனை கிடையாது, பகவான் கற்சிலை கிடையாது. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல, நீங்க பரம சத்தியம் முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இது பக்தர்களுக்கு தெரியும். அதனால சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி அசுர குணம் படிச்சவங்க கிருஷ்ணரை முழுமையா புரிஞ்சுக்காதனால, பகவானுடைய அவதாரங்களை பத்தி புரிந்து கொள்ளாதனால, இந்த கல்வி திட்டம் இந்த பாடம் இல்லாதனால என்ன நினைக்கிறாங்க, இது கற்பனை, இது வந்து கற்பனை, இப்படி ஒரு இதுக்கு இப்படி கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் இந்த பாடத்திட்டம், இதுதான் ஒரு பெரும் துரதிருஷ்டம். கலியுக மக்களுக்கு இந்த பாடத்திட்டம் இல்ல. அவங்களுடைய பள்ளிக்கூடத்திலயோ கல்லூரிகளிலயோ இல்ல பல்கலைக்கழகத்திலயோ there is no this education in schools, college and universities. இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலயோ கல்லூரிகளிலயோ பல்கலைக்கழகத்திலயோ இந்த பகவானுடைய அவதாரங்களை பற்றியும் அவருடைய ரூபத்தை பற்றியும் அவருடைய லீலைகளை பற்றி பாடம் இல்ல. ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இந்த வகுப்பு இல்லாததுனால இவங்க வெறும் வரட்டு தத்துவம், வெறும் பௌதிக கல்வி, ஏட்டறிவு, வெறும் பௌதிக கல்வி, இந்த உடல் சார்ந்த விஷயங்களும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் படிக்கிறாங்க. அதனால இவங்கனால இது புரிஞ்சுக்க முடியும். கௌமாரம் ஆக்கிறதே பிரஜான் தர்மா பாகவதாயிக. இந்த துர்லபமான இந்த மனித வாழ்க்கை மிகவும் அரிது. அதனால குழந்தை பிராயத்திலிருந்து இந்த கல்வி கொடுக்கப்படணும். அப்ப குழந்தை பிராயத்திலிருந்து இந்த கல்வி கொடுக்கப்படாதனால இன்னைக்கு பெரும்பாலும் இதெல்லாம் கற்பனை, இது உண்மை இல்லைன்னு நினைக்கிறார். இப்படி 2-3 தலைமுறைக்கு முன்பாக நம்முடைய பாடத்திட்டத்திலிருந்து இது விளக்கப்பட்டது. குருகுல திட்டம் போயிடுச்சு, குருகுல கல்வி திட்டம். சோ குருகுல கல்வி திட்டத்துல இது முக்கியமான பாடமா இருந்தது. அந்த வகுப்பு ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்தது, கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்தது. எப்படி தெய்வீகமான குணங்களை வளர்த்துக்கிறது, நம்ம இதிகாச புராணங்கள் என்ன கற்பிச்சு கொடுக்குது, இறைவன் யாரு, ஆண்டவருடைய அற்புதம் என்ன, இறைவனின் இயற்கை என்ன, கடவுளின் கருணை என்ன, பகவானின் பல்வேறு சிறப்புகள் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா கலியினுடைய ஆதிக்கத்தினால இதை கற்பிக்கிறதுக்கும் யாரும் இல்லை, இதை கேட்கறதுக்கும் நம்ம தயார். இப்படி மக்கள் ஒரு பக்கம் கலியினுடைய தாக்கத்தினாலும் இனி ஒரு பக்கம் மாயையினுடைய கவர்ச்சியினாலும், ஒரு பக்கம் கலியுகத்துடைய தாக்கம், இன்னொரு பக்கம் மாயாவுடைய கவர்ச்சி, அறியாம இப்படி இந்த கலியினுடைய பிடிலையும் மாயோடைய கவர்ச்சியிலையும் மாட்டிண்டு அவங்க பகவானை புரிஞ்சுக்க முடியாம கதறிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஆச்சாரியர் இந்த பூமியில தோன்றி பகவானுடைய லீலா அதிசயங்கள், அவருடைய மகிமைகள்லாம் சொல்றாங்க. சோ பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறையும் போது நமக்காக பாவதம் கொடுத்திருப்பார். கிருஷ்ணா வந்து கலியுகத்துல பாகவதத்துல இருக்காரு. அதனால கிருஷ்ணாவுடைய மகிமை, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்தின் நோக்கம், அந்த அவதாரத்தோட குறிப்பிட்ட கடமைகள் என்ன, இதெல்லாம் இப்ப பிரம்மா இங்க லிஸ்ட் போடுறாரு. So பிரம்மா இஸ் an ஆச்சாரியா, இஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர், இந்த பிரபஞ்சத்துல முதல் உயிர்வாழி. இப்ப பிரம்மா கிருஷ்ணாவை பற்றிய தகவல் நமக்கு தர, கிருஷ்ணாவுடைய அவதார நோக்கம் என்ன, இந்த அத்தியாயம் முழுவதுமே கிருஷ்ணாவுடைய அவதார நோக்கம் என்ன, கிருஷ்ணா என்ன நோக்கத்துக்காக அவதரிக்கிறாரு, என்னென்ன அவதாரங்கள் இருக்கு, இந்த அவதாரனுடைய கடமைகள் என்ன. சோ கிருஷ்ணா அவருக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. கிருஷ்ணா வந்து செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. நமாம் கர்மானி லிப்பந்தி நமே கர்ம பலேஷ்மினா. கிருஷ்ணாவுக்கு கர்மாவே கிடையாது, அவர் செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் கிருஷ்ணா செயலாற்றுறாரு. ஏன்னா எல்லாரும் அவர் பின்பற்றுவாங்க. அதனால கிருஷ்ணா வந்து தன் காரணமற்ற கருணையினால் இந்த பூமியில தோன்ற, அப்படி தோன்றி தன்னை மறந்துள்ள ஜீவாத்மாக்களை வசீகரிப்பதற்காகவும் பல்வேறு லீலைகள் செய்யறார்.
அதனாலதான் நம்ம சமீபத்துல படிச்சோம். சில தினங்களுக்கு முன்பாக வைகுந்த வாசிகள், வைகுந்த வாசியான ஜெயன் விஜயன் எதுக்காக இந்த பூமியில சபிக்கப்பட்டாங்க, வைகுந்த வாசியான ஜெயன் விஜயன் எதுக்காக இந்த வைகுண்டத்துல இருந்து வீழ்ந்தாங்க, அவங்க எப்படி ஒரு விஷ்ணுவோட தூதர்களா இருக்கிறவங்க எப்படி தவறு செய்ய முடியும், குமாரரை போன்ற தன்னை உணர்ந்த மகாத்மாக்கள் ஏன் கோவப்பட்டாங்க, அவருடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பேசணும். அப்போ பகவான் ஒரு திட்டம் வச்சிட்டு இருக்காரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் ஒன்றற்கு ஒன்றா செயல்படுத்துறாரு. இப்படிதான் அவர் வராக மூர்த்தியாக அவதரிக்கணும். இந்த வராக மூர்த்திக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, காரணம் இருக்கு. வராக மூர்த்தியா பகவான் ஏன் வந்தாரு? இந்த வராக லீலை, வராக லீலை நம் இதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் போட்டிடும். பகவானுடைய லீலைகள், யார் ஒருத்தர் பகவானுடைய லீலைகளை பாடுறாங்களோ கேட்கிறாங்களோ அதெல்லாம் திவ்யமானது. அவருடைய பிறப்பு செயல்கள் ஜென்ம கர்ம சமே திவ்யம். ஏவம் யோவேதி தத்வதः त्यक्त्वा தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி. அர்ஜுனா, அர்ஜுனா, எனது பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானது. ஜென்ம கர்மா, கிருஷ்ணாவுடைய பிறப்பு ஒரு செயல்கள் எல்லாம் திவ்யம், டிரான்ஸ்ஜெண்டர். ஜென்ம கர்ம சமே திவ்யம். ஏவம் யோவேதி தத்வதக, ஆஸ் இட் இஸ், உள்ளது உள்ளவாறு. யார் கேட்கிறார்? त्यक्त्वा தேகம், இந்த உடலை விட்ட பிறகு புனர் ஜென்ம நைதி, மறுபிறவி கிடையாது. மாம் ஏதி, என்னையே அடைகிறார். அவர் என்னையே அடைகிறார்கள். அதனால கிருஷ்ணாவுடைய லீலைகள், பகவானுடைய லீலைகளை கேட்பது பாடுவதனால என்ன பயன்? பகவானுடைய லீலைகளை கேட்பதும் பாடுவதனால நம்ம இந்த பிறப்பு இறப்புங்கிற பிறவி சக்கரத்திலே விடுபடும். நேற்று பேசிட்டு இந்த பாகவதம் கேட்கறதுடைய பயன் என்ன? ஏன் பாகவதத்தில் கேட்கணும்? அவருடைய பிரயோஜனம் என்ன? சோ இப்படி பாகவதம் ஃபுல்லா, பாகவதம் முழுவதும் பகவானுடைய பல்வேறு லீலைகள், அவருடைய அவதாரங்கள், அந்த எந்த எந்த காலத்துல எதுக்காக என்ன நிறைவேற்றுக்காக பகவான் வந்தாரு. இங்க மிக அழகான வர்ணனை, வராக மூர்த்தியாக பகவான் அவதாரம் செய்தார். அப்ப படைப்பின் ஆரம்பத்துல கிரியேஷன், படைப்புல முதல் ஜீவாத்மா, படைப்புல தோன்றிய முதல் ஜீவாத்மா யாரு? பிரம்மா. யார்கிட்ட தோன்றினாரு? பகவான் இருந்து. படைப்பில தோன்றிய முதல் அசுரன் இரண்யாக்ஷன். இரண்யாக்ஷன் எங்க இருந்து வராரு? அவரு வைகுண்டத்துல, வைகுண்ட விஷ்ணு தூதர். விஷ்ணு தூதரான ஜெயன் விஜயனும் இரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு வராரு. அப்போ இரண்யாக்ஷனும் படைப்புல ஆண்டவத்தோட முதல் அசுரன். அப்ப பாருங்க, இங்க ரெண்டு பேரு. படைப்பின் ஆரம்பத்தில் தோன்ற முதல் பக்தர் பிரம்மா, படைப்பின் ஆரம்பத்தில் தோன்றிய முதல் அசுரன் இரண்யாக்ஷன். ஃபர்ஸ்ட் டீமன் இரண்யாக்ஷன். இப்போ இதுதான் படைப்புல இது ரெண்டுமே இருக்கு. படைப்பின் ஆரம்பத்துல தெய்வீகமான குணம் உள்ளவங்க இருக்காங்க, அசுர குணம் உள்ள இருக்காங்க. தெய்வீக குணம் உள்ளவங்க இருக்காங்க, அசுர குணம் உள்ளவங்க இருக்காங்க. ரெண்டு பேருமே இருக்காங்க. ஒரு பக்கம் இரண்யாக்ஷன் அசுர குணம் உள்ளவங்க, இன்னொரு பக்கம் பிரம்மா தெய்வீகமான. இந்த அசுரனுடைய நேச்சர் என்னது? ஏன் இந்த அசுரங்க, இந்த அசுரனுடைய வேலை என்னன்னா இயற்கைக்கு எதிராக செயல்படுறதுதான். இயற்கைக்கு எதிராக செயல்படுறது, இயற்கையை துன்புறுத்துறது, பொதுமக்களை துன்புறுத்துவது, மக்களை தொந்தரவு செய்யறது, பிராமணர்களை கடமையை செய்ய விடாம தொந்தரவு செய்யறது, நாட்டின் நிர்வாகத்துல இடையூறுகளை ஏற்படுத்துறது, யாகத்துக்கு தடை செய்யறது, இதெல்லாம் ஆசிரி பாவமாசம், அசுரிக் மென்டாலிட்டி, ஆசுர மென்டாலிட்டி. அதனால ஜீவாத்மா பொறுத்த வரைக்கும் ரெண்டே கேட்டகரி தான். படைப்பின் ஆரம்பத்துக்கு ரெண்டே கேட்டகரி, ஒருத்தர் பக்தர்கள், இன்னொரு பக்கம் அசுரர்கள். ஏன் கிருஷ்ண பக்தர் தவிர மற்றவங்கள அசுரர்கள்னா, மற்றவங்க அவங்க லைஃப வீணாக்கிறார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம் கொடுக்கிறார்? சனாதன் கோஸ்வாமிகிட்ட ரெண்டு உதாரணம் பார்க்கலாம். ஒண்ணு சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கிற உதாரணம், இன்னொன்னு ஜென்ரலா உள்ள உதாரணம், பொதுவான உதாரணம். ஒரு ஓமை, ரெண்டு ஓமை. ஒரு ஓமை ஒரு ஒரு மகான்,
அந்த மகான் என்ன சொல்றாரு, நான் ஒரு பெரிய மலையிலிருந்து வரேன். அந்த மலை உச்சிக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு வைரம் கிடைக்கும். அங்க வைரக்கல்லாம் இருக்கு. அங்க விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் இருக்கு, பொருட்கள்லாம் இருக்கு. நீங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய மனிதர், ஒரு மகான், அந்த மலையில தவம் செய்து கொண்டிருந்த ஒரு மகான் சொல்றார். ஒரு 8 10 பேர் சந்திக்கிறார். ஒரு 10 பேர் சந்திக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் இந்த மலை உச்சியிலிருந்து வரேன். நீங்க இந்த மலை உச்சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வைரம் கிடைக்கும். ஆனா நீங்க முயற்சி பண்ணி போகணும். வழியை சொல்லி கொடுக்கிறாரு, எப்படி போகணும், எந்த வழியில போனா இந்த மலை உச்சி அடைஞ்சு அந்த வைரத்தை எடுக்கலாம். உங்களுக்கு விலை மதிக்க முடியாத வைரக்கல் வேணும்னா நான் சொல்ற வழியை பின் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மலை உச்சியில போய் வைரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற. ஒரு 10 பேர் இருக்க. அந்த 10 பேர்கிட்ட அந்த மகான் சொல்றாரு, நான் சொல்றது நீங்க ஹரே கிருஷ்ணா, நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த நான் சொல்ற வழி, நான் காமிச்சு கொடுக்குற வழி நீங்க வழியிலேயே போனீங்கன்னா இந்த மலை உச்சி நீங்க ஏறிடலாம். இந்த மலை உச்சி நீங்க ஏறிட்டீங்கன்னா அந்த வைரம் உங்களுக்கு கிடைச்சிடும். வைரம் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, அதுல 10 பேர்ல இந்த மகான் சொல்லிட்டு போயிட்டு வழி காமிச்சு கொடுத்துட்டு இந்த வழியா போங்க, இப்படி போனீங்கன்னா அடையலாம்னு சொல்லிட்டு போயிட்டு, இந்த 10 பேர்ல ஒரு 5 பேரு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவர் ஏதோ சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணு இருக்காரு. இவரு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. இந்த மலையை ஏறினா மேல போனா வைரம் இருக்குமா, இதெல்லாம் யார் நம்புவா? ஏச்சே, அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஏன் கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறணும்? அவசியம் இல்லை. இவர் சொல்றதை நம்ம ஏன் நம்பணும்? இவர் சொல்றத நாம ஏன் நம்பணும்? அதனால வேண்டாம் அப்படின்னு 5 பேரு முதல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 5 பேர் என்ன பண்ணாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. வேண்டாம், அவர் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க வேணா நம்புங்க. இந்த 10 பேர் பேசிக்கிறாங்க. 5 பேர் சொல்றாங்க, 2 டீம் ஆயிட்டாங்க. 5 பேர் சொன்னாங்க, இல்ல முடியாது, எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை, அவர் ஏதோ சொல்றாரு, நீங்க அங்க அங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அங்க வைரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு 5 பேர் என்ன பண்ணாங்க, மேல ஏறவே இல்லை, முயற்சி பண்ணவே இல்லை, திரும்பி போயிட்டாங்க. எனக்கு வேண்டாம், அவங்க நம்பிக்கை இல்லை, அந்த சாதுவோடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லை. இன்னொரு 5 பேர் என்ன பண்ணாங்க, சரி அவங்க போனா போகட்டும், நம்ம போலாம், அவங்க போனா போகட்டும், நம்ம நம்பலாம், இல்லாட்டி அந்த சாதியை நம்மகிட்ட சொல்லணும். அந்த சாதியை நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த வழியா போறோம், போறவங்களை பார்த்து ஏன் அவர் சொல்லணும்? அப்படின்னா அவர் உண்மையதான் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு, நம்பிக்கை இருக்கு. யாருக்கு? அதுல 5 பேருக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த சாதியை நம்மகிட்ட பொய் சொல்லணும். நம்ம பாட்டுக்கு வழிபோக்கர்களா போயிட்டு இருந்தோம், அவர் ஒரு வழிபோக்கரா வந்துட்டு இருந்தாரு. அவர் சொல்றாரு, நான் அந்த மலையில இருந்து இறங்கி வர்றேன், அங்க வைரம் இருக்கு, நீங்க போனா எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அதனால அவர் அந்த மலையில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். இந்த 10 பேர்ல 5 பேர் நம்பிக்கை எல்லாம் போயிட்டாங்க. மீதி 5 பேர் ஆமா ஆமா நம்ம பார்த்தோம், அவர் அந்த மலையில இருந்து தானே இறங்கி வந்தாரு, ஆமா ஆமா அப்படின்னா அது உண்மையாதான் இருக்கும். ரைட், அப்ப நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேருக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மலை உச்சிக்கு போறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாதியிலே நான் 3 பேர் களைப்பாயிட்டாங்க. ஐயோ என்னால முடியாது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியாது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வரல. 3 பேர் என்ன சொல்றாங்க, முடியல, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், இந்த மலை உச்சியில வைரம் இருக்கு, சரி வைரம் இருந்துட்டு போகட்டும், எனக்கு வேண்டாம், நீங்க வேணா, எனக்கு நம்பிக்கை இருக்கு வைரம் இருக்குன்னு, ஆனா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், என்னால ஏற முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு 3 பேர் பாதியிலே திரும்ப வந்துட்டாங்க. 3 பேர் என்ன பண்ணாங்க, பாதியிலேயே ஏற முடியாம கஷ்டமா இருக்குன்னு திரும்ப வந்துட்டாங்க. ஆனா பாதி வழி போயிட்டாங்க, நம்பிக்கை இருக்கு, பாதி வழி போயிட்டாங்க. பாதிக்கு மேல அவங்களால என்னால முடியாது, அந்த இடத்த அடைய முடியாது அப்படின்னு பாதியிலே திரும்ப வந்துட்டாங்க. இனி ஒருத்தர் என்ன பண்றாரு, ரொம்ப மினி 2 பேர் போயிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேர் போறாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப சோர்வாயிட்டாரு. நீங்க முன்னாடி போங்க, நான் மெதுவா வரேன் அப்படின்னு அவர் மெதுவா வர்றாரு. என்னால நடக்க முடியல, மலை ஏற முடியல, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, குச்சி எல்லாம் ஊனிட்டு அவர் பாதி முக்காவாசி வழி கடந்துட்டாரு. அவர் சொல்றாரு, நான் மெதுவா வரேன், நீங்க முன்னாடி போயிடுங்க. சோ முன்னாடி போனவரு வைரத்தை எடுத்துக்கிட்டாரு.
மெதுவா வந்தவர் வந்து சேர்ந்தார். ஆனா பாதி வழியில விட்டுட்டு போனவங்களுக்கு கிடைக்கல, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கிடைக்கல. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வைரம் கிடைக்கல, பாதியில விட்டுட்டு போனவங்களுக்கும் கிடைக்கல. ஆனா கொஞ்ச தூரம் அது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி சோர்வானவரும் மெதுவா போனாரு, இன்னொருத்தர் வேகமா போனவரு எடுத்தது. இதை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு. அந்த மாதிரி இது எதுக்காக இந்த கதை சொல்ல வந்தோம்? எதுக்காகனா நிறைய பேர் கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை. கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க இந்த ஜட உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறப்பு சக்கரத்துல மாட்டிக்கிறாங்க. பூதசமா கிரேவாயம் பூத்வா பூத்வா பிரலியதே. திரும்ப திரும்ப பிறக்கிறாங்க, திரும்ப திரும்ப இறக்குறாங்க. அவங்க கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. அதனால அந்த மலை உச்சிக்கு ஏற அவங்க தயாரா இல்ல. அந்த சாது சொல்றாரு, ஆச்சாரியர் வந்து சொல்றாங்க, இந்த பக்தி மார்க்கம் ரொம்ப எளிமையானது, இதை கடைபிடிச்சுன்னா கிருஷ்ணாட்ட போயிடலாம். கிருஷ்ணா இருக்காரு, கிருஷ்ணா இருக்காரு, கோலோ விருந்தாவனத்துல கிருஷ்ணா இருக்காரு. நான் அங்கிருந்து தான் வந்திருக்கேன். ஆச்சாரியர் ஆன்மீக லோகத்துல தான் வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் கிருஷ்ணாவை பார்த்திருக்கேன். கிருஷ்ணா இப்படி இருப்பாரு, இந்த மாதிரி அங்க அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. நீங்க கூட அவர் கூட போய் நீங்க நண்பரா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், சாரி மனைவியா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், சேவகனா இருக்கலாம். அதனால நீங்க திரும்ப வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாதவங்க போகவே இல்லை. இந்த ஜட உலகத்திலேயே பல்வேறு உடல் எடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் நம்புனவங்க என்னன்னாங்க, நம்புனவங்கள 5 பேர் பாதி வழியில போனாங்க. பாதி வழியில போயிட்டு அவங்களால முடியல எடுத்துட்டு போட்டாங்க. ஆனா மெதுவா போனவரும் நம்பிக்கையோட போன அவங்க வந்து அந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு. இந்த பாதி வழியில திரும்ப வந்து என்ன ஆவாங்க? அவங்க ஐயோ நான் பாதி வழியில விட்டுட்டு வந்துட்டேனே, ஏன் திரும்பி ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? ஏன்னா இவங்க இந்த 2 பேர் போனவங்க வைரத்தோட வர்றாங்க. ஐயோ நீங்க பாதிலேயே விட்டுட்டீங்களே, பாருங்க எங்களுக்கு வைரம் கிடைச்சிருச்சு, நீங்களும் போனா கிடைக்கலாம். அப்புறம் திரும்பி முயற்சி பண்ணுவோம். ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க சம்சயாத்மா வினசதி, கம்ப்ளீட்டா முடிஞ்சு. அப்போ சிலர் வந்து கடவுளே இல்லைன்னு மறுக்கிறாங்க. அவங்க இந்த உலகத்திலேயே பல்வேறு சரீரம் மாறிக்கிட்டே இருக்காங்க. கடவுளை அடைய முயற்சி பண்றவங்க கொஞ்ச காலம் முயற்சி பண்ணி ஒற்றுமை செஞ்சிடலாம். ஆனா அவங்க முயற்சி வீணா போகல. அவங்க பாக்குறாங்க, அடடா நம்மளும் கொஞ்சம் கூட முன்னாடி போயிருக்கலாமே, நம்ம கொஞ்சம் கூடி கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் போயிருக்கலாமே, நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் என்ன ஆகுதுன்னா அவங்க வேற வழியில போயிட்டாங்க. சிலர் வழி மாறி போயிடுவாங்க. வழி மாறி போனா அந்த இடத்த அடைய முடியாது. வழி மாறி போயிட்டால் அடைய முடியாது. சோ அந்த சாது சொன்ன வழியை யாரு கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க ரீச் ஆனாங்க. ஓ அந்த சாது சொன்னாரு, நம்ம கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தவம் பண்ணுவோம், எப்படியாவது இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, போயிடுவோம், ரீச் ஆயிட்டேன். அதே மாதிரி சைதன்ய மாப்பு ஒரு கதை சொல்றாரு. சைதன்ய சரிதாமிரத்துல சனாதன் கோஸ்வாமி ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர், சர்வஜா அப்படின்னு ஒரு பண்டிட், அவர்கிட்ட ஒரு நபர் வந்தாரு. அந்த ஜோசியர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு பொக்கிஷம் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுக்குறேன், நீங்க போய் எடுத்துக்கலாம். ஆனா அது எந்த திசையில போகணும், எந்த திசையில போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எந்த திசையில போனா அந்த பொக்கிஷம் கிடைக்கும், எந்த திசையில போனா கிடைக்காது. சோ என்னாச்சு, நீங்க வந்து முதல்ல வடக்கு திசையில போயிடாதீங்க. நீங்க வடக்கு திசையா போனீங்கன்னா அங்க நிறைய விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கு, உங்களை கடிச்சிடும், நீங்க அந்த பொக்கிஷத்தை அடைய முடியாது. அந்த பொக்கிஷம் எடுக்கிறதுக்கு 4 வழியில போலாம். 4 வழியில போனா பொக்கிஷம் கிடைக்கும். ஆனா என்ன ஆயிடும்னா நீங்க இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. சில நேரங்க நீங்க அதை அடைய முடியாம போயிடும், அடைய முடியாம போயிடும். அதனால வடக்கு திசையை நோக்கி போகாதீங்க. அங்க வந்து என்ன இருக்கு, விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கு, போயிடாதீங்க. சரி, அடுத்தது தெற்கு திசை நோக்கி போலாமா? வேண்டாம், தெற்கு திசையில போகாதீங்க, இங்க பெரிய பூதம் இருக்கு, அந்த பூதம் உங்களை விழுங்கிடும். மகாபூதம் ஒண்ணு இருக்கு, அந்த பூதம் விழுங்கிடும், அந்த வழியா போயிடாதீங்க, நீங்க ரீச் ஆக முடியாது. சரி, மேற்கு திசையை நோக்கி போலாமா? வேண்டாம், மேற்கு திசையில ஒரு பெரிய அணக்கோட்டா பாம்பு இருக்கு,
அந்த பாம்பு உங்களை தீண்டிடும். அப்ப எந்த வழியா தான் போறது? கிழக்கு பக்கமா போக, நீங்க அடைஞ்சிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கும். வேற எந்த வழியில போனாலும் நீங்க பொக்கிஷத்தை ரீச் பண்ண முடியாது, அந்த இடத்த அடைய முடியாது. ஒரு பக்கம் போனா, வடக்கு பக்கம் போனா என்ன இருக்கு? விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கு. தேளு, பூரா, நட்டுவக்கோழி, அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கு. எப்போ வடக்கு திசை, அந்த பக்கம் போயிடாது. சரி, தெற்கு திசை போனா அங்க ஒரு பூதம் இருக்கு, பேய் பிசாசு. அந்த பக்கம் போயிடாத, அது ஒண்ணு பிடிச்சிடும், விடாது. இதுவும் ஒண்ணு விடாது, அதுவும் விடாது. சரி, நான் வந்து மேற்கு பக்கம் போனா அங்க ஒரு பாம்பு இருக்கு, அதுவும் விடாது. கிழக்கு பக்கம் தான் போகணும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி தராரு? கிருஷ்ணா என்ற பொக்கிஷம், கிருஷ்ணா என்ற பொக்கிஷத்தை அடையணும்னா வேதத்துல இருக்கிற கர்ம காண்டத்தை பின்பற்றக்கூடாது. கர்ம காண்டங்கள் என்னது? இந்த விஷ ஜந்துக்கள் மாதிரி. ஒருத்தர் வந்து வேதத்தை சொல்ல பூஜைகளை சரிவர பண்றாரு, பூஜா விதிகளை பின்பற்றாரு, சமய சடங்கை பின்பற்றாரு, யாகங்கள் பண்றாரு, பூஜைகள் பண்றாரு, கிருஷ்ணா விட்டுட்டு அப்ப என்ன இதுல அட்ராக்ட் ஆயிட்டாருன்னா, ஓ இது நல்லா இருக்கே, இந்த பூஜை பண்ணா நான் சொர்க்கத்துக்கு போவேன், இந்த பூஜை பண்ணா எனக்கு புண்ணியம் சேரும், இந்த யாகம் பண்ணா எனக்கு வந்து மேலுலகத்துல பதவி கிடைக்கும், நான் இந்திர பதவி அடைஞ்சிருவேன். இப்படி கர்ம காண்டம், பலநோக்கு கர்மா வந்து விஷ ஜந்துக்கள் மாதிரி. அது என்ன பண்ணாது? கிருஷ்ணாட்ட போக விடாது. இத்தனைக்கு அவங்க வந்து அந்த வேதத்தின் நியமங்களை பின்பற்றுறாங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பலநோக்கு கர்மங்களை செய்யறாங்க, அதுலயே திருப்தி ஆயிடுறாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களால ஃபர்தரா போக முடியாது, அதுலயே பிளாக் ஆயிடும், அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து தெற்கு பக்கம் போகாதீங்க, அங்க ஒரு பூதம் இருக்கு, அந்த பூதம் உங்களை விழுங்கிரும், நீங்க அந்த பொக்கிஷத்தை அடைய முடியாது. அந்த மாதிரிதான் எப்படி வந்து வடக்கு பக்கத்துல வந்து கர்மகாண்டம், அதாவது வடக்கு பக்கம் உதாரணம் வந்து கர்மகாண்டம். கொஞ்சம் கவனமா கேட்டாதான் புரியும், இன்னைக்கு கிளாஸ் வந்து தத்துவார்த்தம். சோ நோட்டு பேனா இல்லாம உட்காந்து தூங்கிட்டு இருந்தாலும் புரியாது. என்ன பண்ணணும்? கவனமா நோட் பண்ணணும், என்னென்ன சொல்லியிருக்காங்க, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, ஜோசியர் என்ன சொல்றாரு, என்ன கோல், என்ன அல்டிமேட் கோல், என்ன அல்டிமேட் கோல் வந்து அந்த பொக்கிஷத்தை அடையணும். அப்போ அந்த பொக்கிஷத்துக்கான சரியான பாதை கிழக்கு நோக்கி போகணும். சோ தெற்கு நோக்கி போறது என்னது? அது வந்து புண்ணிய கர்மாக்களை செய்யறது, அது வந்து கிருஷ்ணாவை நோக்கி போக கூடாது. அந்த பலநோக்கு கர்மத்திலேயே வந்து திருப்தி அடைஞ்சு அவங்க சொர்க்கத்துக்கு போகணும், மேலுலக பதவி அடையணும்னு ஆசை. அதனால அந்த பாதை, கர்ம காண்ட பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது, கர்ம காண்ட பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது. அடுத்த ஞான மார்க்கம். சோ ஞான மார்க்கம் வந்து ஒரு பூதம் மாதிரி. அது என்ன பண்ணும்? நானும் பிரம்மம், நானும் கடவுள் தான். சாஸ்திரம் படிக்கிறாங்க, சாஸ்திரம் படிச்சு அறிவு வளர்த்துக்கிறாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு? தன்னையே கடவுளா நினைச்சுக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணனை போக முடியும். அதனால இந்த ஞான மார்க்கம் வந்து பூதம் மாதிரி, அது நம்மளை விழுங்கிரும், தன்னையே கடவுளா நினைச்சு. அதுக்கப்புறம் நீங்க மேற்கு பக்கம் போகாதீங்க, அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அது உங்களை விழுங்கிரும். அந்த மாதிரிதான் யோக முறையில அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றும், பல்வேறு யோக முறைகளை பின்பற்றும் போது என்ன ஆகும்? ஆஹ் பல்வேறு யோக முறைகளை பின்பற்றும் போது அவங்க யோக சித்தியில அடையணும்னு ஆசையில கிருஷ்ணா விட்டுருவாங்க. யோக சித்தியில அடையணுங்கிற ஆசையில என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணா விட்டுருவாங்க. அப்ப லட்சியம் போச்சு. ஆனா சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கணும். சோ கிழக்கு நோக்கி போறது பக்தி மார்க்கம். சோ பக்தி சோ பக்தி மார்க்கத்துல வரும்போது என்ன ஆகும்? கிருஷ்ணாவை நம்ம நேரடியா அணுகலாம். சோ பாதையும் தெளிவா இருக்கு, பாதையும் தெளிவா இருக்கு, பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம ஆச்சாரியர் சொல்றதை ஃபாலோ பண்ணும், வேற எந்த விதத்திலும் கவரப்படக்கூடாது. வேற எதுலையுமே பலநோக்கு செயல்லையோ, இல்ல வெறுமே அறிவை விருத்தி செய்து கொள்றதுனாலயோ, இல்ல வந்து யோகங்களை பயில்றதுனாலயோ ஒருத்தர் கிருஷ்ணாவை அடைய முடியாது. பக்தினால மட்டும்தான் கிருஷ்ணர் அடைய முடியும். சோ இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனை என்னது? சோ இன்னைக்கு மக்களோட பிரச்சனை என்னன்னா, மக்கள் வந்து பல பாதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது அந்த முதல் கதை தான். முதல் கதை என்னது? கடவுளே இல்லைன்னு நினைக்கிறது, கடவுளை அடையிறதுக்கு முயற்சியே பண்றது. ஏன்னா கடவுளே இல்லை, நான் ஏன் முயற்சி பண்ணணும்? கடவுள்னு ஒருத்தர் கிடையாது, ஆண்டவர்னு ஒருத்தர் கிடையாது, அப்ப நான் ஏன் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இல்லையா? அது வந்து அவங்க நம்பிக்கை இல்ல. ரெண்டாவது, நம்பிக்கை இருக்கு, ஆனா வேறு வேறு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஆச்சாரியர் சொன்ன பாதையில, சாது சொன்ன பாதையில போகல. அப்ப அவங்களும் ரீச் ஆக முடியாது, அவங்க வேலைக்கே போயிடுவாங்க. அவங்க என்ன ஆவாங்க?
வேற எங்கேயாவது போயிடுவாங்க. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்க கொஞ்சம் அதுல தவம் இருக்கா, கஷ்டம் இருக்கும், போறது கஷ்டமா தான் இருக்கும், மேல ஏறணும், அந்த இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் பிரயத்தப்படும். சோ எப்படி பகவானுடைய அவதாரம், பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல எதுக்காக தோன்றாரு, அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன, அவருடைய கடமை என்னங்கிறத ஆச்சாரிட்டு இருந்து கேட்டாதான் தெரியும். அதனால இங்க பிரம்மா டைரக்டா சொல்றேன். அதனால இந்த பாதையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் கடவுள் என்னைக்குமே புரியாத புதிராதான் இருப்பார். நாத்திகர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, மனக்கற்பனையாளருக்கு, தத்துவவாதிகளுக்கு, நம்பிக்கையற்றவங்களுக்கு அவர் எப்பவுமே புரியாத புதிராவே இருக்கார். கிருஷ்ணா எப்பவுமே எப்படி இருக்காரு? புரியாத புதிர். ஆனா அதே சமயம் பக்தர்கள் கிருஷ்ணாவை உணர்றார், கிருஷ்ணரை வழிபடுறார். அவருடைய ரூபம் தெய்வீகமானது, அந்த ரூபத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. ஜெய் ஜெகநாத். அப்ப ஏன் அவர் வராகமூர்த்தி அவதாரம் செஞ்சாரு? இந்த வராக அவதாரம் என்ன? வராக அவதாரம் எதை கற்றுக் கொடுக்குது? இரண்யாக்ஷன் யாரு? ஏன் வராகமூர்த்தி இரண்யாக்ஷன் வதம் செய்யணும்? இரண்யாக்ஷனுடைய சக்தி என்ன? இரண்யாக்ஷன் யாராலும் வெல்ல முடியாது, தேவர்களாலும் வெல்ல முடியாது. அந்த இரண்யாக்ஷன் யாரு? பேராசை, பேராசையின் சொரூபம். தேவர்களுக்கே பேராசை இருக்கு. நான் சொர்க்கத்துல பதவி அடையணும், நான் நிறைய பெண்களோடு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், உல்லாசமா இருக்கணும். இதெல்லாம் பேராசை. இரண்யாக்ஷன் பேராசைக்கு கையும் காலு வச்சா இரண்யாக்ஷன், பேராசையின் சொரூபம் இரண்யாக்ஷன். இரண்யாக்ஷன் அவனுடைய சகோதரன் எண்ணிகசிபு, ரெண்டு பேரும் சகோதரர்கள், சக உதிரா, ஒரு வயிறை பங்கு போட்டுக்கிட்டவங்க சகோதரன். அப்ப பேராசியுடைய சகோதரன் யாரு? பேராசியுடைய சகோதரன் யாரு? பொய் அகங்காரம். பொய் அகங்காரம் பேராசின் சகோதரன். ஏன் பொய் அகங்காரம் பேராசின் சகோதரன்? நான் தான் அனுபவிக்கணும், பேராசை இருக்கு, நான் தான் அனுபவிக்கணும், நானே அனுபவிக்கணும். சோ இது ரெண்டு பேரும் சகோதரர்கள். யாரு? இரண்யாக்ஷ எண்ணிகசிபு. ஏன் இரண்யாக்ஷ எண்ணிகசிபு சகோதரன்? பேராசி பொய் அகங்காரம் சகோதரன். பேராசி பொய் அகங்காரம் சகோதரன். பேராசி சொல்லுது இதை அடையணும், அதை அடையணும் இல்லையா? ஆசை, அலையலையான ஆசை, கட்டுக்கடங்காத ஆசை, அதை அடையணும் அடையணும், நானே அனுபவிக்கணும். சோ ஆசை, பேராசை பிளஸ் அனுபவிக்கணும், பொய் அகங்காரம். ரெண்டு பேரும் சகோதரர். இந்த ரெண்டு பேர்த்தையும் ஜெயிக்கிறதுக்கு மூணு உலகத்துல யாரும் கிடையாது. கரெக்டா? பேராசை வென்றவர்கள் தேவலோகத்திலும் இல்லை, அகங்காரத்தை வென்றவர்களும் தேவலோகத்திலும் இல்லை. அப்ப 7 14 லோகத்துல எங்க போனாலும் இந்த பேராசையும் பொய் அகங்காரம் துரத்திட்டே வரும், துரத்திட்டே வரும். பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா ஆவபேத்தித்து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் இந்த ஜடையருக்கு 3 குணம் துரத்திட்டே வருது. ஆனா என்னுடைய உலகத்தை அடைஞ்சிட்டா இருந்து விடுபட்டுலாம். தட் மீன்ஸ் அது எப்படி சொல்லலாம்னா 3 குணத்துக்கு விடுபடும் போது கிருஷ்ணரை அடையலாம், கிருஷ்ணாடு உலகத்துக்கு பேர். அப்போ இந்த பேராசி பொய்யங்காரம் எதனால விளையுது? ஜடையருக்கு முக்கோணத்துல காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவா, ரஜோகுண சமுத்பவ. ரஜோகுணத்துடைய தாக்கம். அசுரிக் மென்டாலிட்டி, ஆசிரியம் பாவம் ஆசிரியதான ரஜோகுணம் தம குணம். சாதுக்கள் அதாவது பக்தர்கள் சாத்விகமான குணத்துல இருக்கும், அசுரங்க எப்பவுமே ரஜோகுணம் தம குணத்துல இருப்பாங்க. இப்ப இரண்யாக்ஷன் எண்ணிகசிபு பேராசை பொய் அகங்காரம். இந்த பேராசை பொய் அகங்காரம் எப்ப வந்துச்சு, எப்படி தோன்றுச்சு? கொஞ்சம் பின்னோக்கி போகணும், அப்பதான் இந்த பேராசை பொய் அகங்காரம் எப்படி வந்துச்சு, எப்படி வந்தது? இந்த இரண்யாக்ஷன் எண்ணிகசிபு யாரு, எப்படி வந்தாங்க? ஜெயன் விஜய், அது ஜெயன் விஜயன் சரி. இரண்யாக்ஷன் எண்ணிகசிபு யாரு, எப்படி வந்தாங்க இந்த பூமிக்கு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இரண்யாக்ஷன் எண்ணிகசிபு எப்படி இந்த பூமிக்கு வந்தாங்க? பத்மாவதி மாதாஜி. திதி அந்த சேரக்கூடாத நேரத்துல காமத்தின் திதியோடைய மனோபாவம்.
திதி திதி தன் கணவர் கஷ்யபர் அழைக்கிறாங்க. ஆனா அது சரியான நேரம் அல்ல. கஷ்யபர் சொல்றாரு வேண்டாம், இந்த நேரம் வந்து சந்தியா சந்தியா வேலையில வந்து என்ன பண்ணுவாங்க, ராமநாமம் சொல்லுவாங்க. மகாதேவர் உமையாலும் பலம் வரும் நேரம். இது வந்து ஆன்மீகத்துக்கான நேரம். நோ. பட் திதி வந்து காமவசப்பட்டிருந்தாங்க. திதி வந்து தன் கணவர் சொல்றது கேட்கல. தன்னை உணர்ந்த ஆத்மா கணவராக கிடைக்கப்பட்டால் ஒரு குருவுக்கு சமம். ஆக்சுவலி கணவர் ஒரு குருவா இருக்கணும் தன் மனைவி. சாஸ்திரப்படி கணவன் தன் மனைவிக்கு குருவா இருக்கணும். பக்தி பாதையை இறைவி ஞானத்தை கற்பிச்சு கொடுக்கணும். அப்போ கஷ்யபர் சொல்றாரு, ஆனா திதி கேட்க தயாரா இல்ல. திதிக்கு வந்து காம உணர்வு அதிகமா இருந்தனால கேட்க தயாரா இல்ல. சோ இந்த ஜட உலகமே வந்து 3 குணத்துலதான் இருக்கு. எல்லா ஜீவராசியும் இந்த 3 குணத்தினால காமவசப்பட்டு இருக்காங்க, கண்ணுக்குட்டி உட்பட. நேற்று பார்த்தோம் இல்லையா? இந்த கண்ணுக்குட்டி நீ பருவம் வரவே இல்லை, ஆனா என்ன பண்ணுது, அது பசுமாட்டு கிடைக்கும். காலக்கண் கால கண்ணுக்குட்டி அது குட்டி தான். எவ்வளவு ஆச்சு அதுக்கு? 1.5 வயசு ஆச்சு. கோசாலையில கால கண்ணுக்குட்டி இருக்கு. கால கண்ணுக்குட்டிக்கு 1.5 வயசு ஆச்சு. ஆனா அது ஒரு பசுமாடு பின்னாடி. இதுதான் இந்த ஜட உலகமே, இதுலதான் இருக்கு. ஜட உலகமே வந்து காம குரோத விமுக்தானா காமேஷ குரோதேஷ. இதுதான் இதுதான் ஜட உலகத்துடைய பிரச்சனை. எப்போ இந்த ஜட உலகத்தை நம்ம வீழ்ந்துட்டோமோ, எப்போ நான் அந்த ஜட சரீரம் எடுத்தோமோ, அப்போ உடனே இந்த 3 குணம் தூண்டுது. 3 குணம் தூண்டுது. நீ புலன்ப அனுபவி. அப்ப புலன்ப வாழ்க்கை ஆடு மாடு கோழி எல்லா ஜென்மத்திலும் எல்லா லைஃப்லயும் இருக்கு. எல்லா லைஃப்லயும் இருக்கு. அந்த மாதிரி திதி வந்து தன் புலன்களை கட்டுப்படுத்த முடியல. அவன் வந்து கஷ்டப்படு. சோ அந்த ஹஸ்பண்ட் கணவருடைய டியூட்டி கடமை தன் மனைவியை திருப்தி பண்ணணும். சோ கஷ்யபர் சொல்றாரு, சொல்லியும் கேட்கல. திதியும் கஷ்யபரும் இணைஞ்சாங்க. இப்ப கஷ்யபர் சொல்றாரு, இந்த நேரத்துல பிறக்கிற குழந்தை ஒரு ராட்சசன் அசுரனா இருப்பான், பயங்கரமான அசுரங்களா இருப்பான். இப்போ திதி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இதுதான் நம்ம நிலைமை. நம்ம என்ன பண்ணுவோம், தவறு செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாது அப்படின்னு வான் பண்ணுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, ஆச்சாரியர் சொல்லுவாங்க, சாஸ்திரம் சொல்லுவோம், இருந்தாலும் தப்பு பண்ணிடுவோம். அப்புறம் உட்கார்ந்து வந்து ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், பண்ணிருக்க கூடாது இல்லையா? அர்ஜுனன் கேட்கிறாரு கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா ஒருத்தருக்கு தெரியுது நான் பண்றது பாவம் பண்ணக்கூடாது, நான் செய்யறது பாவம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது, அப்படி ஏன் பண்றாங்க, ஏன் பண்றாங்க? காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேக வைரிகம். இது காமமே காரணம் அர்ஜுனா. தூண்டுது. இந்த ஜட இயற்கையின் குணங்கள் வந்து தூண்டுது. அதனால மக்கள் கட்டுப்படுத்த முடியாம விழுந்தது. அதனாலதான் பயிற்சி, பக்தி தொண்டு ஏன் பயிற்சி பண்ணணும், ஏன் புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும்? இல்லாட்டி இம்மீடியட்டா மாயா வந்து அட்ராக்ட் பண்ணி, மாயா வந்து ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கு, இவன் எப்ப பிடிச்சு மடியில போடல இல்லையா? நீ பேசிட்டு இந்த மாயா ஹாஸ்பிட்டல் மாயா ஹாஸ்பிட்டல்ல நம்ம எல்லாம் மாயாதேவி மடியில போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றி தூங்க வச்சிட்டேன். அனஸ்தீஷியா கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல போனா அனஸ்தீஷியா போட்டுருவாங்க. அனஸ்தீஷியா போட்ட உடனே அந்த பேஷண்ட் அன்கான்சியஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஆபரேஷன். ஸோ அந்த மாதிரி மாயாவுடைய மடியில நம்ம அனஸ்தீஷியா சாப்பிட்டு மயக்கத்துல இருக்கோம். காமம் குரோதம் இதெல்லாம் வந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு. இதான் இந்த ஜட இருக்கு. 3 குணம் தூண்டுது. 3 குணம் தூண்டுது. ஆத்மா பரிசுத்தமானதுதான். ஆனா ஜட இயற்கையில வீழ்ந்துட்டதுனால ஜட இந்த ஜட உலகத்துல வந்ததும் இந்த ஜட உடல் எடுத்த உடனே எல்லா சரீரத்திலயும் அந்த உணர்ச்சி இருக்கு. எல்லாமே அப்படி டெம்டேட் பண்ணு, தூண்டுது. அப்போ திதி அழ ஆரம்பிச்சா. என் கஷ்யபர் சொன்னாரு, நான் அப்பவே சொன்னேன் இந்த நேரம் சரியில்லை, வேண்டாம். பாத்தியா உனக்கு 2 பேரு அசுரர்கள், இந்த 2 அசுரங்க பூமிக்கு வர்றதுக்கு நீ காரணமாயிட்டே. 2 அசுரங்களும் பூமிக்கு வர்றதுக்கு காரணமாயிட்டு. அதை நினைச்சு பத்தி திதி அழறாங்க. அப்ப பிராய்ச்சித்தம் என்னது? எப்ப நம்ம தவறு செய்துட்டு நான் செய்தது தவறு தவறு நாங்க நினைச்சு நினைச்சு வருந்து போது அதற்கான பிராய்ச்சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும்னு நினைச்சு அழும்போது அவங்க வந்து ஆல்ரெடி தூய்மை அடைய ஆரம்பிச்சிட்டேன். நான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? நான் செஞ்ச தவறு, நான் பண்ணிருக்க கூடாது, இனி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கணும்.
அதை விட்டுட்டு தவறு பண்ணிட்டு அப்படி கேஷுவலா இருக்கு, நான் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி. அது என்ன ஆகும்? மேலும் மேலும் பாவகரமான வாழ்க்கை. இதுதான் அறியாமை. அறியாமை என்னது? தப்பு செஞ்சுட்டு அது தப்பாவே நினைக்கல, இல்ல நான் பண்ணுங்கல, அப்படி எல்லாம் கிடையாது, அது தவறே இல்லை, இது தவறு இல்லை அப்படி. ஆனா திதி வந்து அப்பேற்பட்ட பெண் அல்ல. திதி வந்து ஒப்புக்கொள்றாள் தன் தவறை. இப்போ பிரபு, நான் என்ன செய்யறது இப்போ? கஷ்யபர் சொன்னாரு, இனி அவ்வளவுதான், நடந்தது நடந்து போச்சு, இனி அதற்காக உட்காந்து வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா இப்ப உன் தவறை உணர்ந்துட்டேன், இனி மேற்கொண்டு இந்த தவறு செய்ய மாட்டேன், நீ உணர்ந்துட்ட. அதனால நீ எப்பவும் தவறை உணர்ந்து நீ அதுக்காக அழுதாயோ, நீ அதுக்காக பிரார்த்தனை செய்தாயோ, அப்பவே நீ தூய்மை அடைந்து விட்டாய். வேணா உனக்கு இப்படி ஒரு பாக்கியம் பாக்கியம் கிடைக்கும். உன்னுடைய பேர குழந்தை ஒரு தூய பக்தர் அவரு. நீ உன்னுடைய இருதயம், திதியோடைய இருதயம் அசுத்தமா இருந்தபோது யார் வந்தா? இரண்யாட்சி நினை கசிப்பு. திதியினுடைய இதயம் அசுத்தமா இருந்த போது இரண்யாட்சி நினை கசிப்பு வந்தாங்க. திதியோட இதயம் தூய்மையான உடனே பிரகலாத் வர, பக்தராஜ் பிரகலாத் மகாராஜ் 12 மகாஜனங்களோடு. அப்போ நம் இதயம் தூய்மையானா பக்தியினுடைய செயல்கள் அதிகரிக்கும், பகவான் மேல பற்றுதல் அதிகரிக்கும், பக்தி தொழில் ஆர்வம் பிறக்கும். நம் இதயம் அசுத்தமா இருக்கிற வரைக்கும் இந்த இரண்யாட்சி நினைக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான். இப்ப நம்ம பாதி பாதி இருக்கணும், பாதி இரண்யாட்சி நிகழ்ச்சி, பாதி பக்தி. சிலர் வந்து எப்படி இருக்காங்க? இந்த ஜட உலகத்துல பெரும்பாலான மக்கள் வந்து இரண்யாட்சியும் எண்ணெய் கசுப்புமா இருக்காங்க. அப்புறம் ஒரு சில ஆத்மாக்கள் பிரகலாதரா இருக்காங்க, தூய பக்தர்கள், குருமார்கள். ஆனா நம்ம பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம், பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த இரண்யாட்சி எண்ணெய் கசுப்பு அடிக்கடி வெளியில வந்து வந்து போறான். இன்னொரு பக்கம் பக்தி பிரகலாதனுடைய குணங்களும் வருது. சோ இப்ப என்ன பண்ணணும்? இந்த ப்ராசஸ் வந்து கரெக்ட் தான். நான் தொடர்ந்து பக்தி பண்ணிட்டே வந்தா இந்த எண்ணாட்சி எண்ணெய் என்னை விட்டு போயிடுவாங்க. தன் பிரகலாதுடைய குணங்கள்லாம் மேல விடாது. பக்த பிரகலாதுடைய குணங்களை பற்றி பாடுவதாலும் கேட்பதாலும் நினைப்பதாலும் அவருடைய பிரார்த்தனைகளை செய்யறதுனால என்னாகும்? அத்தகு குணங்கள் அதிகரிக்கும். இந்த எண்ணெய் கசுப்புவை கொள்றது யாரால முடியும்? காமத்தையும் பேராசை பொய்யகங்காரம், பேராசையும் பொய்யகங்காரத்தையும் கொள்ற சக்தி நமக்கு கிடையாது. ஏன்னா அது வந்துகிட்டே இருக்கு, அது கூடயே பிறந்தது போகாது. அப்படி சொல்லுவாங்க இல்லையா, இது என் கூடயே பிறந்தது போகாது. அந்த மாதிரி இந்த ஜட உலகத்துல ஜீவாத்மா வந்த உடனே அவருக்கு பேராசையும் பொய்யங்காரம் 3 குணத்தினால விளையுது. சின்ன குழந்தைக்கு ஆசை இருக்கு, வயசான பெரியவருக்கும் ஆசை இருக்கு. சின்ன குழந்தைக்கு அகங்காரம் இருக்கு, வயசான பெரியவருக்கு. அந்த அகங்காரம் பேராசை வந்து கண்டினியூ லைஃப் ஆஃப்டர் லைஃப், பிறவி தோறும் தொடர்ந்து. எப்படி இது பிறவி தோறும் தொடருது? காற்று வாசனையை சுமந்து போற மாதிரி நான் வந்து இந்த மனசு சுமந்துகிட்டே இருக்கு. இதுதான் களங்கம், இதுதான் பௌதிக களங்கம், இதுதான் அனர்த்தம், இதுதான் அசுரன். இவன் இந்த அசுரன் இரண்யாட்சன் எண்ணெய் கசுபு பேராசை பொய்யங்காரம் நம்ம இதயத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நம்ம மனசுல இருந்துகிட்டு நம்ம பிறவிதோறும் நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனால இவனை வந்து கண்டுபிடிக்கிற சக்தியோ இவனை எதிர்க்கிற சக்தியோ இவனை கொள்ற சக்தியோ நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏற்கனவே வந்து இந்த பேராசையும் பொய்யங்காரத்துடைய கட்டுப்பாட்டு. அப்போ ஒரே வழிதான் இருக்கு, இத வந்து பகவான் தான் இதுல இருந்து விடுவிக்கணும். அப்போ பகவான் தான் நம்மளை விடுவிக்கணும். பேராசையிலிருந்தும் பொய்யங்காரத்திலிருந்தும் கிருஷ்ணா தான் நம்மளை விடுவிக்கணும். சோ அதனாலதான் கிருஷ்ணா என்ன பண்றாரு? இந்த கலியுக மக்களுக்கு, இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். இந்த ஜீவாத்மாக்கு புரிய வைக்கணும். உன்னுடைய எதிரி உன் கூடயே இருக்கான், அவன் தான் பேராசை. உன் எதிரி உன் கூடயே இருக்கான், அவன் தான் பொய்யகங்காரம். அவனை நீ கொன்று, அவனை வென்று, அப்ப நீ நிம்மதியா இருக்கலாம், அப்ப நீ என்கிட்ட வந்துடலாம். இத வந்து தத்துவமா சொன்னா புரிய மாட்டேங்குது. நான் திரும்ப திரும்ப சாஸ்திரத்துல சொல்றேன், பொய்யகங்காரம் வேண்டாம், பேராசை வேண்டாம், புரியல, ஓகே நான் ஒரு டிராமா பண்றேன், அப்பயாவது உங்களுக்கு புரியட்டும். அதனால தனது 2 தூய பக்தி இந்த பூமியில அமைச்சு, ஒருத்தனை பேராசையோட சொரூபம், இன்னொருத்த பொய்யங்காரத்தின் சொரூபம். இவங்க 2 பேரும் 3 உலகத்தையும் வளம் வந்தாங்கன்னு நிம்மதியா இல்லை. பேராசை இரண்யாட்சன் பேராசின் சொரூபம். அவன் கதையை தூக்கி மார்பிள வச்சுட்டு தோல் மேல வச்சுக்கிட்டு 3 உலகத்தையும் வளம் வரான். என் அண்ணன் வந்து இந்த 3 உலக சக்கரவர்த்தியா இருக்கணும், எல்லாரும் அவனுக்கு கீழே இருக்கணும். இதுதான் பேராசை. 3 உலகத்தையும் அவன் ஆளணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். பேராசை.
எர்ணிகசிபு நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான். நான் வந்து காற்றோட உதவி தேவையில்லை, எனக்கு நெருப்போட உதவி தேவையில்லை, எனக்கு எந்த தேவனுடைய உதவி தேவையில்லை, நானே கண்டுபிடிப்பேன், நானே ஆட்சி பண்ணுவேன், நானே நானே இது பொய்யாங்க. இந்த ரெண்டும் இன்னைக்கு மக்கள் மத்தியில ஜீவாத்மா கிட்ட ஆழமா பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானி நினைக்கிறான் நான் தான் கண்டுபிடிச்சேன், என்னாலதான் நடந்தது, நான் கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் என்ன கொடுத்துட்டாரு. இதான் விஞ்ஞானியும் அவன் நாஸ்திகனும் இறை உணர்வற்றவும் அவங்க கொள்கை. அப்புறம் மக்கள் எர்ணியாக்ஷன் மாதிரி ஜீவாத்மா பேராசை, அதை அடையணும் இதை அடையணும், அதுக்காக அதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கணும். சோ மக்களுடைய ஆசையை தூண்டுறாங்க, இந்த புலன்பு அனுபவிங்க, எல்லாம் உங்களுக்கு வசதி நாங்க பண்ணி கொடுக்குறோம். சோ விஞ்ஞானி என்ன பண்றாரு, பொய்யகங்காரத்தினால கடவுள் ஒண்ணும் கொடுக்கல, நாங்க தான் கொடுக்குறோம், நாங்க தான் தயாரிக்கிறோம் அப்படின்னு மக்களை வந்து புலன்பத்துல தூண்டுறதுக்கு, அவங்க புலன்பு அனுபவிக்கிறத ஏதாவது கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஞ்ஞானிகள் உங்க திட்டம் என்னது, கடவுள் கிடையாது பாருங்க, நாங்க எல்லாம் கண்டுபிடிச்சு தரோம், நீங்க அனுபவிங்க அப்படின்னு அனுபவிக்கிற டெண்டன்சி வந்து அந்த எண்ணம் வந்து ஆழமா இருக்கு. சோ விஞ்ஞானிக்கு தன்னை கடவுளோட போட்டி போட்டு நானும் கடவுளா, கடவுள் கடவுள் எங்க இருக்காரு, நாங்க தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு காமிக்கணும். அதுக்காக நம்மளுக்கு என்ன வேணாலும் வசதி பண்ணி தருவோம், நீங்க புலன்பு அனுபவிச்சுட்டே இருங்க, அனுபவிங்க. இப்படி எல்லாரும் ஒன்னா செத்து போயிடுவோம். அதனால இந்த ஜீவாத்மா என்ன மறந்து போய் இந்த ஜட உலகத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ நான் அந்த லீலையா காமிச்சு கொடுத்துட்றேன். இந்த எரண்யாக்ஷன் வந்து பேராசின் சொரூபம், இந்த எரண்யகசிபு பொய்யாங்காரத்தின் சொரூபம். இவங்களை வந்து உங்களை ஜெயிக்க முடியாது, நான் தான் உங்களை கொல்லணும். அதனால நீங்க என்ன சரணாகதி பண்ணிடுங்க, நீங்க என்ன சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா நான் இவங்களை கொண்டுருவேன், நீங்க நிம்மதியா இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எரண்யாக்ஷன் எரண்யகசிபுவ பகவான் பூமிக்கு அமிச்சாரு. அதாவது ஜெயன் விஜயன பகவான் பூமிக்கு அமிச்சாரு. அவங்க எரண்யாக்ஷன் எரண்யகசிபுவும் வந்தாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு பகவானும் வரணும். வேற யாரும் அவங்களை எதிர்த்து சண்டை போடுற துணிச்சல் யாருக்கும் கிடையாது, சக்தி கிடையாது. அதனால தேவர்கள்லாம் இந்த எரண்யாக்ஷன் என்ன பண்ணா, அவர் கதையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அவன் அப்படி சுத்தி வளம் வர்றான். இந்த பூமியை கொண்டு போய் கர்ப்பக்கடலை அமுத்தி வச்சுட்டான். பாருங்க கிருஷ்ணாவுடைய சக்தி என்ன, கிருஷ்ணாவோட சக்தி என்ன. விஞ்ஞானி என்ன கண்டுபிடிக்கிறாரு, விஞ்ஞானி புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு. புவியீர்ப்பு விசை என்னது, ஒரு பொருளை இப்படி மேல தூக்கி போட்டா கீழே விழுகுது இல்லையா. அப்போ யார் கண்டுபிடிச்சாரு, சர் ஐசக் நியூட்டன். சர் ஐசக் நியூட்டன்கிறவரு புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு. ஒரு பொருளை தூக்கி மேல வச்சுட்டா கீழே வருது, அந்த மேல இருக்கிற பழம் கீழே விழுகுது. அப்போ புவிக்கு ஈர்க்கும் தன்மை, புவி ஈர்க்கும் சக்தி, புவிக்கு ஈர்க்கும் சக்தி, இந்த பூமிக்கு ஈர்க்கும் சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனா பாருங்க, இந்த பூமிக்கு ஈர்க்கிற சக்தி இருக்கு, ஆனா இந்த பூமியே காற்றுல மிதந்துட்டு இருக்கு, அது கீழே விழுல. ஆனா பூமிக்கு மேல இருக்கிற பொருள் கீழே விழுகுது. ஒரு பொருளை தூக்கி மேல போட்டா அது பூமியில விழுகுது. அந்த புவி ஈர்ப்பு சக்தி, பூமிக்கு ஈர்க்கும் சக்தி இருக்கு. ஆனா அந்த எண்ணற்ற கிரகங்கள், எண்ணற்ற எர்த் பிளானட், எண்ணற்ற பூகோளங்கள் வானத்துல காத்துல மிதந்துகிட்டு இருக்கு. சொன்னார் இல்லையா ரோபாதா, ஆஃப் ஆஃப் த சர்க்கிள், செமி சர்க்கிள். கர்ப்பக்கடல்ல, கர்ப்பக்கடல் இப்படி இருக்கு, கர்ப்பக்கடலுக்கு மேல ஒரு செமி சர்க்கிள், அதுல எண்ணற்ற கோள்கள் மிதந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த எரண்யாக்ஷனுக்கு பேராசை, அவன் என்ன பண்ணா, ஆஹா என்ன இந்த கோள்கள் எல்லாம் மிதக்குது, நான் கொண்டு போய் கர்ப்பக்கடலை பதுக்கி வச்சிருவேன், என்ன பண்றாங்க பாருங்க, என்ன யாராலும் ஜெயிக்க முடியாது. அவன் நேர போய் வருணன்ட்ட போய் சவால் விட்டான், ஏ வருணா, ஏ வருண தேவதை என் கூட சண்டைக்கு வா. அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, என்னால உங்க கூட சண்டை போட முடியாது, உனக்கு வந்து இந்த பேராசை இருக்கு, அதனால பாரு உன்னை வந்து பகவான் தான் பாட முடியும். எங்க இருக்காரு அந்த விஷ்ணு, வர சொல்லுங்க முன்னாடி, நானா அவரான்னு பார்த்தது. அப்புறம் நாரதர் வந்தாரு. நாரதரை பார்த்த உடனே, ஏய் நாரதா, எங்க ஒரு பகவான் விஷ்ணு ஒளிஞ்சிட்டு இருக்காரு, என் முன்னாடி வர சொல்லு. ஓ நீ விஷ்ணுவை தேடிட்டு இருக்கியா, சரி சரி இருக்கட்டும். என்ன நடந்தது, இந்த எரண்யாக்ஷன் அந்த பூகோளத்தை, அந்த பூமியை கொண்டு போய் கர்ப்பக்கடல பதுக்குன உடனே எல்லா தேவர்களும் ஓடி வந்துட்டாங்க பிரம்மா கிட்ட. ஏன்னா பிரம்மா தானே கிரியேட்டர், அவர் தானே பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்றாரு. பிரம்மாட்ட ஓடி வந்தாங்க, ஓ பிரம்மதேவரே, இந்த ஹரே கிருஷ்ணா, ஓ
ஓ பிரம்மதேவரே, இந்த இரண்யாட்சனுடைய தொல்லை தாங்க முடியல. பூகோளத்துல மக்கள் எல்லாம் வந்து பூமியை கொண்டு போய் கர்ப்ப கடலை பூமியை எடுத்து போய் கடல்ல போட்டா எப்படி இருக்கும்? இது வந்து நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஏன்னா இது நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனா பிரபுபாத் இங்க அழகா உதாரணம் கொடுக்கிறாரு. என்ன உதாரணம் கொடுக்கிறாரு? இந்த எர்னியாக்ஸோட மென்டாலிட்டி இன்னைக்கும் இருக்கு. என்னன்னா பூமியில எல்லா வளங்களும் இருக்கு. ஆனா எர்னியாக்ஸ் கொண்டு போய் அதை சமுத்திரத்துல போட்டான். இன்னைக்கு விஞ்ஞானி என்ன பண்றாங்க? பூமியை தொலைச்சு தொலைச்சு ஆயில் எடுக்கிறாங்க. பூமியை ஓட்ட போட்டு ஆயில் எடுக்கிறது, தண்ணி எடுக்கிறது எல்லாம் வெளியே எடுத்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் பூமி பட்டான்னு வெடிக்கும், எல்லாம் பினிஷ், முடிஞ்சது. இயற்கைக்கு எதிராக செயல்பட இயற்கை என்ன பண்ணும்? அந்த வேலையை பண்ணும். இயற்கை யார் கட்டுப்படுத்துறா? அவங்களால பார்க்க முடியல. இயற்கை யார் கட்டுப்படுத்த? சக்தி, இந்த புவி ஈர்ப்பு சக்தி. இந்த ஈர்ப்பு சக்தி, சக்தி எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தா? யார் அந்த சக்தி கொடுத்தா? புவிக்கு ஈர்க்கும் சக்தி யார் கொடுத்தா? புவிய யார் காத்துல மிதக்க விட்டுருக்கா? இதை அவங்களால பார்க்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. இதை அவனால பார்க்க முடியாது. அதனால என்ன நினைக்கிறாங்க? இது இயற்கை. புவி வந்து இயற்கையாவது ஈர்க்கும் சக்தி இருக்கு, அது இயற்கையாவே காத்துல மிதக்குது, அது இயற்கையாவே உருண்டையா இருக்கு. நோ, இல்ல. இயற்கை தானா செயல்படாது. இயற்கைக்கு பின்னாடி கிருஷ்ணா இருக்காரு, அவர்தான் சக்திமான். சக்தி சக்தி. இந்த புவி ஈர்ப்பு சக்தி, இந்த புவிக்கு ஈர்க்கும் சக்தி யார் கொடுத்தா? சக்திமான். இந்த புவி யார் காத்துல மிதக்க விட்டுருக்கா? சக்திமான். அப்படி இந்த கோள்கள் ஏதாவது மோதி இருக்கா? இல்ல. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்து மேல மோதினதா சரித்திரமே இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானி வந்து நிறைய எந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு எந்திரம் இந்த ரெண்டு நேரம் மோதிக்கிறாங்க, டபார் ஆக்சிடென்ட். ரோட்ல போகும்போது 2 கார் மோதி. ஆனா இது வரைக்கும் எந்த கோள்களும் மோதினதா சரித்திரமே இல்லை. யார் கண்ட்ரோல் பண்றா? யார் கிரியேட் பண்ணா? யார் கண்ட்ரோல் பண்ணா? யார் மெயின்டைன் பண்றா? யார் படைக்கிறா? யார் காக்குறா? யார் அழிக்கிறா? கிருஷ்ணா. கிருஷ்ணா. இது அவங்களால ஒத்துக்க முடியல. அதான் எர்ணியாக்ஷன். இதை ஒத்துக்க முடியாதவங்க எர்ணியாக்ஷன். அன்னைக்கு பெரும் அசுரர்கள் இருந்தாங்க. எர்ணியாக்ஷன். இன்னைக்கு குட்டி குட்டி எர்ணியாக்ஷன். சோ எல்லா தேவர்களும் பிரம்மாட்ட போனாங்க. பிரம்மதேவரே, இந்த எர்ணியாக்ஷனுக்கு ஒரு முடிவு கட்டணும், தாங்க முடியல. தட் மீன்ஸ் பேராசை. பேராசை யாராலும் தாங்க முடியாது. ஏன்னா பேராசை வந்து கொழுந்து விட்டீரில் நெருப்புல நெய்ய ஊத்துற மாதிரி. பௌதிக ஆசை இருக்கு இல்லையா? பௌதிக ஆசை வந்து பவமகா தாவாக்னி நிர்வாகம். தாவாக்னி, நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது இதயத்துக்குள்ள பேராசை. சோ அதான் இந்த பேராசை என்ன பண்ணும்? இதை அணைக்க முடியாது. பேராசை அணைக்கணும். அப்போ காட்டுல ஒரு தீப்பத்தி எரியுது. காட்டு தீயை யாராவது ஃபயர் இன்ஜின் கொண்டு போய் அணைக்க முடியுமா? காட்டுல தீப்பத்தி எரியும் போது ஃபயர் இன்ஜின் கொண்டு போய் அணைக்க முடியாது. எப்படி? அது மழை பெஞ்சு அணைஞ்சா உண்டு. மழை பெய்யணும். அப்ப மழை எப்படி பெய்யும்? பகவானை கருணை இருந்தால் தான் மழை பெய்யும். அப்போ தேவர்களுடைய சக்தியை கொண்டு போய் எர்ணியாக்ஷன் ஜெயிக்க முடியாது. எர்ணியாக்ஷன் என்ற பேராசை கொழுந்து விட்டு எரியுது. அது தேவர்களால கூட அணைக்க முடியாது. அது கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தாதான் அணையும். அதனால தேவர்களா பிரம்மாட்ட ஓடி வந்தாங்க. பிரம்மா ஏதாவது பண்ணுங்க. பிரம்மா 4 தலையும் போட்டு யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், எப்படி இந்த அசுரன் என்ன பண்றது? அந்த பரமபுருஷன் தான் நம்மளை காப்பாற்றணும், அந்த பகவான் தான் நம்மளை காப்பாற்றணும். ஏன்னா இந்த இரண்யாக்ஷன் வெல்ல முடியாத அசுரன், இந்த பேராசை வெல்ல முடியாத அசுரன் பிரம்மாவை யோசிக்கிறார் என்ன பண்றது. தென் பிரம்மா வந்து எல்லா தேவர்களும் பகவானை பிரார்த்திக்க, பிரம்மாவும் பகவான் பிரார்த்திக்கிறாரு. பிரம்மா வந்து என்ன பண்ணாங்க? அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரம்மாவுடைய நாசி துவாரத்துல இருந்து ஒரு கொசு மாதிரி ஒரு சின்ன பூச்சி வரும், ஒரு சிறு பூச்சி. சோ இப்போ இந்த நேரத்துல ஒரு அவதாரம் தேவைப்படுது. இரண்யாக்ஷன் என்ற பேராசையை அழிக்க வேண்டும், பக்தர்களை காக்க வேண்டும். அப்போ அந்த கடமை, அந்த அவதாரம் வந்துருச்சா இப்போ? அப்ப இந்த அத்தியாயத்தோட தலைப்பு என்ன? குறித்த காலத்தில் தோன்றும் அவதாரங்களும் அவற்றின் கடமைகளும். சோ அந்த நேரத்துல தேவர்கள்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பிரம்மாட்ட முறையிடுறாங்க. பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த எர்ணியாக்ஸ் என்ற பேராசை யார் கொள்வா? இந்த எர்ணியாஸ் என்ற பேராசை யார் வெல்லுவார்? அந்த சக்தி நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா நம்மளே அதுல மாட்டிட்டு இருக்கோம்.
இந்த 3 உலகமும் என்யாஷன் கண்ட்ரோல் இருக்கு. Then பிரம்மா வந்து யோசிக்கிறாரு. அப்போ ஒரு நாசி துவாரத்துல ஒரு சிறு பூச்சி, ஒரு கொசு மாதிரி, ஒரு இன்செக்ட் மாதிரி ஒரு பூச்சி வந்து அது அப்படியே பெருசாயிட்டே இருக்கு. பெருசாய் 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 ஒரு பிரம்மாண்டமான ரூபம். அதனுடைய ரோமம் அந்த அந்த அது பார்த்தா ஒரு காட்டு பன்றி, காட்டு பன்றியோட வடிவில் இருக்கு. அந்த காட்டு பன்றிக்கு கூர்மையான 2 தந்தங்கள் இருக்கு, கொம்பு இருக்கு, தந்தம். இந்த காட்டு பன்றி என்ன பண்ணும்? அப்படியே நிலத்தை குத்தி எடுக்கும். அப்புறம் காட்டுல போய் மிருகங்களை குத்தும். அது எதையாவது தேடிக்கிட்டே, இறைய தேடிக்கிட்டே இருக்கும். காட்டு பன்றியோட நேச்சர் என்னன்னா, எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும். நீங்க நார்மலா பன்றியோட நேச்சர் பாருங்க. பன்றி என்ன பண்ணும்? அப்படியே நீங்க பன்றி இன்னைக்கு அப்படி மேல பார்த்து பார்த்துருக்கீங்களா? அப்படியே மேல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நோ, இப்படியே தான் என்ன பண்ணும்? அது போய் சேத்துல போய் சாக்கடையில போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்த்து. அதுலதான் பன்னி எங்கேயாவது ஒல்லியா இருக்கிறதா பார்த்துருக்கீங்களா? எலும்பு தோலுமா. பன்னி குட்டி வந்து குட்டி பன்னி கூட எலும்பு தோலுமா நீங்க பார்க்க முடியும். நல்லா ஃபேட்டா இருக்கும். அதுலதான் ஒருத்தர் திட்டும் போது பன்றியை திட்டார். ஒருத்தர் திட்டும் போது பன்றியை திட்டிடுறாங்க. என்ன பன்றி வந்து ஃபேட்டா இருக்கு, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கு. அது எதை சாப்பிடுது? பழத்தை சாப்பிடும். மலம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கு. அந்த பன்னிகிட்ட போய், ஏ பன்னியே, நீ மலம் சாப்பிடாத, நான் உனக்கு ஹல்வா கொடுக்குறேன், நான் உனக்கு திருநெல்வேலி அல்வா வாங்கி கொடுக்குறேன், அது சாப்பிடுனா பன்னி வந்து டேஸ்ட் ஓ வெரி ஸ்வீட்டா இருக்குன்னு வருமா? நோ, அதுக்கு மலம் தான் ஸ்வீட்டா இருக்கு. ஏன்னா அது அதைத்தான் தேடிட்டு இருக்கு. எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும். தட் இஸ் அ மென்டாலிட்டி. அப்போ உயர்ந்த சுவை தெரியாத மக்கள் என்ன பண்றாங்க? தாழ்ந்த சுவையினால கவரப்படுறாங்க. அதனாலதான் அந்த உதாரணம் சொன்னாங்க. என்ன உதாரணம்? இந்திரனே வந்து பன்றியோட வாழ்க்கையில போனா கூட என்ன ஆயிடுது? அட்டாச்மெண்ட் வருது. சோ பன்னி நிறைய குட்டி போடும். பன்னி பாத்தீங்கன்னா வத வதன்னு குட்டி போடும். 8 10 குட்டி இருக்கு. சோ பன்றிக்கு ஃபேமிலி இருக்கு. சோ பன்னிக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு முறை இந்திரனுக்கு சாபமாய் ஒரு பன்னி ஆயிட்டாரு. இந்திரனுக்கு ஒரு சாபத்தினால ஒரு பன்றி ஆகி போயிட்டாரு. சொர்க்கத்துல தேவராஜன் இல்ல. சோ பிரம்மா வந்து பாக்குறாரு, அடடா இந்திரன் பூலோகத்துல பன்னியா போயிட்டாரே, போய் கூட்டிட்டு வரலான்னு வர்றாரு. பிரம்மா வந்து சொல்றாரு, இந்திரா, ஏ நீ தேவேந்திரன்றா, நீ பன்னியோட உடல்ல இருக்க, வா. அவர் சொல்றாரு, பிரம்மா நான் எப்படி விட்டுட்டு வர முடியும், ஃபேமிலி எல்லாம் இருக்கு. எனக்கு வந்து நான் விட்டுட்டு வர முடியாது, எனக்கு ஃபேமிலி இருக்கு, குழந்தை இருக்காங்க, எனக்கு பிசினஸ் இருக்கு, நான் எங்க பணம் இருக்கு தேடிட்டு இருக்கேன். ஐ கான்ட் கம் நோ, என்னால வர முடியாது. சோ இதுதான் மெட்டீரியல் நேச்சர். இந்த ஜட இயற்கை வந்து எப்படி கவருது பாருங்க. குடும்பம், சமுதாயம், மக்கள், இனம், நாடு, மொழி, குழந்தைங்க, மனைவி, எல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஜட இயற்கையின் 3 குணம் அப்படி இருக்குது, விட்டுட்டு போக முடியல. பாயலில் என்னாச்சு? இப்போ அந்த காட்டு பன்றியோட வடிவுல பகவான் வந்திருக்காரு. ஏன்னா இப்ப அந்த ரூபம் தேவைப்படுது. ஏன்னா இந்த காட்டு பன்றி என்ன பண்ணும்? போய் தேடும். காட்டு பன்றி வந்து காட்டுக்குள்ள ஏதாவது விலங்கு கிடைக்குமான்னு தேடுது. சில நேரங்கள்ல வயல் வச்சு விவசாயிகளுக்கு தெரியும். விவசாயிகளுக்கு வந்து என்ன ஆகும்? காட்டுப்புறத்துல, மலைப்புறத்துல விவசாயி வந்து நிலம் வச்சிருந்தாருன்னா அந்த காட்டு பன்றி உள்ள வரும். உள்ள வந்து எல்லாத்தையும் தும்சமாக்கிடும். அதனாலதான் வேலியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அது வராத மாதிரி. சோ இப்படி இந்த காட்டு பன்றி இது தேடும், எனக்கு எங்க இறை கிடைக்குது. அந்த மாதிரி பகவான் இந்த சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இந்த இரண்யாசங்கிற பேராசை பிடித்தவன் பூமியை கொண்டு போய் கர்ப்பக்கடலை வச்சுட்டான். இப்ப நான் பூமியை தேடுற வேலை. இப்ப பூமியை தேடணும்னா எங்க எங்க போட்டிருக்கான், கர்ப்பக்கடலை எங்க தூக்கி போட்டிருக்கான் அப்படின்னு தேடணும். அதான் ஜைஜாண்டிக் ஃபார்ம், பிரம்மாண்டமான ரூபம். அதை பார்த்த உடனே அந்த பிரம்மாண்டமான ரூபம், பிரம்மா உட்பட எல்லா தேவர்கள், பிரம்மதேவர், மகாதேவர், இந்திரா, சந்திரா, வருணா, கிண்ணர் லோகா, கிம்புருஷ் லோகா, யக்ஷலோகா, வித்யாதர் லோகா, எல்லா லோக வாசிகளும் பாக்குறாங்க. தபோலோகா, ஜனலோகா, தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. இது யாரா இருக்கும்? என்னது ரூபம் இது? என்ன மாதிரி ரூபம் இது? பிரம்மாண்டமான ரூபம். எப்படி இப்படி ஒரு காட்டு பன்றி? அது கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. தலையில ஒரு அழகான கீடம் இருக்கு. அதன் ரோமங்கள்லாம் வந்து பெரிய பெரிய மலையில இருக்கிற மரங்களை போல இருக்கு. பெரிய பர்வதத்துல மலையில பச்சை கலர்ல பெரிய பெரிய மரம் இருக்கும். நீங்க நீங்க ஹிமாலயில போனீங்கன்னா, இமயமலையில ஒரு மரம் 40 அடி இருக்கு, ஊசி மரம். அந்த மாதிரி ரோமங்கள்லாம், இந்த வராகமூர்த்தி ரோமங்கள்லாம் பெரிய மலையில இருக்கிற மரங்கள் மாதிரி பிரம்மாண்டமான மரங்களா இருக்கு. இப்படி பார்த்த உடனே ஜனலோக தபோலோக வாசிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது கட்டாயம் மகாவிஷ்ணுவா தான் இருக்கணும்.
இல்லாடி இப்ப ஏற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ரூபத்தை யார் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க வேத மந்திரங்களை துதித்து பிரார்த்தனை செய்யறாங்க. பிரம்மாவை புரிஞ்சுட்டாரு. ஓ, இதோ பரமபுருஷர் பகவான் நம்மை விடுவிக்க வந்து விட்டார், நம்மை காக்க வந்து விட்டார். ஓ தேவர்களே, கவலைப்பட வேண்டாம், இதோ மகாவிஷ்ணு வராகமூர்த்தியா வந்துட்டாரு. வசதி தசன சிகரே தரணி கவலக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா கேசவதேதா சூக்கர ரூபா. சூக்கரா, சூக்கரா மீன்ஸ் வராகம். வராகனா காட்டுப்பன்றி. தப்புனது என்ன பண்ணாரு, இந்த தேவர்கள்லாம் பாக்குறாங்க, 33 கோடி தேவி தேவர்கள், அப்புறம் மற்ற லோகவாசிகள், ஜனலோகவாசி, தபோலோகவாசி, இவங்க எல்லாம் வேத மந்திரம் பாராயணம் பண்றாங்க. பகவான் கன்ஃபார்ம் பண்றாரு, நான் தான் வந்திருக்கேன்னு. வாழை சுருட்டி அடிச்சு ஒரு கர்ஜனை பண்றாரு. இவங்க பிரார்த்தனை ஏத்துட்டு பகவான் இந்த வாழை சுருட்டி அடிச்சு, குட்டி வாழை இருக்கு பண்ணிக்குட்டி, இந்த வாழை சுருட்டிட்டே இருக்கு. அந்த மாதிரி வாழை சுருட்டி அடிச்சுட்டு ஒரு கர்ஜனை பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கருப்பு கடல்ல குதிக்கிறார். ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய மலையை தூக்கி கடலுக்கு நடுவில் போட்டா எப்படி இருக்கும்? சமுத்திரமே ரெண்டா பிரியும் இல்லையா? ஒரு பெரிய கல்லை தூக்கி ஒரு குளத்துல போடும்போது என்ன ஆகுது? அந்த தண்ணி ரெண்டா செதறுது இல்லையா? ஒரு குளத்துல எப்படி ஒரு பெரிய பாறையை தூக்கி போட்டா அந்த இடம் ரெண்டா செதறுமோ, அது போல அந்த பிரம்மாண்டமான வராக மூர்த்தி அவர் வந்து அந்த கர்ப்ப கடல்ல குதிக்கிறார். கர்ப்ப கடல்ல குதிச்ச உடனே அங்க இருக்கிற மிருகங்கள்ல நீர்வாழ் உயிரினம் பயந்து இங்கே இங்கே ஓடு. திமிங்கலம், சுறாமி, திமிங்கலம் எல்லாம் ஓடுது. அப்படி அந்த கடலே ரெண்டா, சமுத்திரமே ரெண்டா பிளக்குற மாதிரி குதிச்சாரு. குதிச்சு அப்படியே இந்த சமுத்திரத்தை ஆழத்துக்கு போறாரு. ஆழத்துல போய் பூமியை மேல கொண்டு வர்றாரு. வசதி தசன சிக்கரே தரணி தவலக்னா. இந்த ரெண்டு கூரிய கொம்புக்கு நடுவில் பூமி வச்சு மேல தூக்கிட்டாரு. அப்படி தூக்கி இப்படி மேல வர்றாரு. மேல வந்துட்டு பூமியை வந்து அது ஆசிட்டிஸ் அந்த இடத்துல அது எங்க இருந்ததோ அங்க கொண்டு போய் வைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு பியூட்டி இருக்கு பாருங்க. பகவான் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, ஆனா தன் பக்தர்களுக்காக எல்லா ஜீவனையும் பாதுகாக்கணும். அவங்க என்ன நம்பி இருக்காங்க, என்ன அடைக்கலம் கொண்டு இருக்காங்க. சோ ஐ ஆம் த ப்ரொடெக்டர், நான் தான் பாதுகாப்பவன், நான் தான் காப்பவன். சோ பகவான் வந்துட்டாரு. ஏன்னா அவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேற யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த பேராசிங்கிற அசுரன் இருக்கு. சோ இது ஒரு பக்கம் நடக்குது. நாரதட்ட கேட்கிறாரு, எங்க இருக்காரு அந்த விஷ்ணு? இரண்யாட்சன் கேட்கிறாரு, கொண்டு வா, கூட்டிட்டு வா. அவரா, உனக்கு தெரியாதா? அவர் இப்போ வராக அவதாரம் பண்ணியிருக்காரு, காட்டு பன்றியோட வடிவில் இருக்காரு, போனா நீ பார்க்கலாம். ஓ அப்படியா? இந்த விஷ்ணு எனக்கு பயந்து ஒரு பன்றியோட வடிவில் வந்திருக்காரு. எந்த வடிவில் வந்தாலும் சரி அந்த விஷ்ணுவை நான் விடமாட்டேன், அவர் கொண்டுடுவேன் அப்படின்னு கதையை தோல்ல வச்சுக்கிட்டு இந்த இரண்யாக்ஷன் வேகமா வரான். வந்து பார்த்தா வராகமூர்த்தி இந்த பூமியை தூக்கிட்டு போறாரு. ஏ விஷ்ணு, மகாவிஷ்ணு கோலையே, காட்டு பன்றியோட வடிவத்தை எடுத்தவரை, பயந்து ஓடாதே, நில்லு, என்னோட நேருக்கு நேர் சண்டை போடவா, ஐ ஆம் ரெடி, கோழையே ஓடாத. வராகமூர்த்தி சிரிச்சுட்டே போறார். அவருக்கு என்ன டியூட்டி? ஃபர்ஸ்ட் பக்தர்களை காக்கணும். இந்த இரண்யாக்ஷனை கொள்றதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. இரண்யாக்ஷனை வதம் பண்றது வராகமூர்த்திக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு சாதாரண ஒரு ஜுஜிபி, நம்ம தமிழ்ல சொல்ற ஜுஜிபி மேட்டர், ஜுஜிபி ஒண்ணுமே இல்லை. அதனால வராகமூர்த்தி வந்து பரித்ராணாய சாதுனா, ஃபர்ஸ்ட் இந்த பூமாதேவி அவங்களை கொண்டு போய் அவங்க சேப்பா வைக்கணும். அதுக்கப்புறம் தான் விடாச்சாய தஸ்கிருதி, அப்புறம் இந்த துஷ்கிருதிட்ட அப்புறம் வரலாம். இந்த துஷ்கிருதிட்ட அப்புறம் வரலாம். இந்த அசுரன்ட்ட முதல்ல என் பக்தனை சேப்பா வச்சிடும். ஆனா இந்த இவனுக்கு புரியல, இரண்யாக்ஷனுக்கு. அவன் பின்னாடியே ஓடி வரான், துரத்திட்டே வரான். ஏ வராகா கோலையே, காட்டு பன்றியோட வடிவெடுத்தவனே, மகாவிஷ்ணு, பயந்து ஓடாதே, நேருக்கு நேர் சண்டைக்கு வா அப்படின்னு குலைக்கிறான். இது எப்படி இருக்கான்? சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி இல்லையா? சூரியனை பார்த்துட்டு நாய் வந்து சூரியனுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா? ஒரு எஃபெக்டிவ் இல்லை, அது பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நாய் தான் வாய் வலிக்கு கத்திட்டு இருக்கும், கத்திட்டே இருக்கும், பார்க்கிங். அந்த மாதிரிதான் கிருஷ்ணா பார்த்துட்டு, கிருஷ்ணா வந்து ஒரு சாதாரண மனிதர், கிருஷ்ணா வந்து அப்படி, கிருஷ்ணா இப்படி, கிருஷ்ணா கிடையாது, இதெல்லாம் கிருஷ்ணா பார்த்து பழிக்கிறது. எப்படி வந்து சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிறதுனால சூரியனுக்கு எஃபெக்ட் ஆகுறது இல்லையோ, அதே போல கடவுளை பார்த்துட்டு இல்ல கடவுளை பற்றி கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒண்ணு கிடையாது, கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாது, இப்படியே படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஆனா கிருஷ்ணா பீஸ்ஃபுல்லா இருக்காரு.
இவங்க குலைச்சிட்டே இருப்பாங்க, கடவுள் இல்ல கடவுள் இல்ல, வா, குலைச்சிட்டே இருப்பாங்க. அதனால கிருஷ்ணா அதனால பாதிப்படைகிறது இல்ல. இந்த இரண்யாக்ஷன் குலைச்சிட்டே வரான். அப்புறம் வராகமூர்த்தி போய் அந்த பூமியை வச்சுட்டு திரும்புறாரு. சோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், என்னப்பா அவனுக்கு பிரச்சனை? அவரும் ரொம்ப அழகான கான்வர்சேஷன். வராகமூர்த்தி சொல்றாரு, இந்த இரண்யாக்ஷன் கத்திட்டே இருக்கான். இந்த மாதிரி ரொம்ப பேசுறவங்க செயல்ல காமிக்க மாட்டாங்க. கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கொலைக்கிற நாய் கடிக்காது. நீ ரொம்ப பேசுற, ஆனா உன் செயல்ல ஒண்ணும் இல்லையே. இன்னும் சண்டை போடணுமா? ஐ எம் ரெடி, வா சண்டை போடலாம். பயங்கர கோபம். இந்த வராகர் எக்ஸல் பட்டு வராகமூர்த்தி வந்து, நீ சும்மா வாய்ச்சவடா விடாத, டேய் இரண்யாக்ஷா, சும்மா வாய்ச்சவடா விடாத, சண்டைக்கு வா கோழி அப்படி சொன்ன உடனே இந்த இரண்யாக்ஷன் கோவம் வந்துருச்சு. நான் உன்னை கொல்ல விட மாட்டேன். பயங்கர சண்டை. இது சண்டை நடந்துட்டே இருக்கு. இது தேவர்கள்லாம் பாக்குறாங்க ஆகாச மார்க்கமா. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு அவங்க ஃபேமிலியோட அவங்க வாகனத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. சண்டை பகவான் சண்டை போட்டுட்டே இருக்காரு. இரண்டாக்ஷன் பகவான் வராகமூர்த்தியும் கதையால தாக்கிக்கிறாங்க. ஒருத்தர் கதையால தாக்குறாங்க. டப்புன்னு பகவானை கையில இருந்து கதை நழுவி கீழே விழுந்துருச்சு. பகவானை கையில இருந்து கதை நழுவி கீழே விழுந்தோடனே தேவர்கள் ஐயோ ஐயோ போச்சு, வராகமூர்த்தியுடைய கதை கீழே போயிடுது. உடனே இரண்யாக்ஷ சொல்றான், இரண்யாக்ஷன், வராகா, மகாவிஷ்ணு, உன் கதையை எடுத்துக்கோ, நான் உன்னை நிராயுதபாணி தாக்க மாட்டேன். பாருங்க, அவனுக்கு கூட யுத்த தர்மம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்குள்ள அசுரம் மாதிரி இல்ல. அன்னைக்குள்ள அசுரங்கள்லாம், இன்னைக்குள்ள அசுரங்க ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டு அப்பாவி மக்கள் மேல போட்டுரும். இப்போ எதிரி எதிரி சண்டை போடும். பகைவன்னா ஒரு எதிரி இன்னொரு எதிரியை தாக்குறான், அவன் நேருக்கு நேர் சண்டை போடும். இதுதான் யுத்த பூமியில. இது குருக்ஷேத்திர யுத்தம் எப்படி நடந்தது? அந்த குருக்ஷேத்திர யுத்தம் வந்து ஊருக்கு வெளியே நடந்தது. அங்க பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க, பிராமணர் யாரும் கிடையாது. அங்க வந்து வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுதான் வீரம். இன்னைக்கு ஒரு நாடு போய் குண்டு போடுவான், அதுல பெண்கள், குழந்தைங்க, பிராமணர்கள், வயசானவங்க எல்லாம் செத்து. சோ இரண்யாக்ஷன் அப்பேற்பட்ட கோழையான அசுரன் அல்ல, அவன் மாவீரன். அவன் சொல்றான் வராகர்கிட்ட, உன் கதை எடுத்துக்கோ, திரும்ப சண்டை போடலாம். இப்படி பார்த்தா வராகமூர்த்தி அவர்கிட்ட விளையாடிட்டு இருக்க. வராகமூர்த்தி என்ன பண்றாரு? இரண்யாக்ஷன் கூட விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு சண்டை போறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் அவனை அனுப்பிச்சதே முதல்ல. இந்த வைகுண்டத்துல என் கூட யாரும் சண்டை போட மாட்டாங்க. இந்த பாருங்க, அப்போ ஒரே லீலையில பகவான் பல்வேறு லீலைகள் பண்றாரு. இந்த ஒரு அவதாரத்துல பகவான் பல்வேறு லீலை செய்யறாரு, தன் வீரத்தை காமிக்கிறாரு. சோ வீரம் 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு. கிருஷ்ணாவோட 6 ஐஸ்வர்யத்துல வீரம், வலிமை இல்லையா? அவருக்கு மிஞ்சிய வீரம் வலிமை யாருக்கும் கிடையாது. சோ இரண்யாக்ஷன் பகவானுக்கு நிகரா சண்டை போட முயற்சி பண்றாரு. பகவான் சக்தி அவனுக்கு கொடுக்குறாரு இல்லையா? அசுரனுக்கு யார் சக்தி கொடுக்குறா? எங்க இருந்து சக்தி வருது? கடவுள் இல்லைன்னு சொல்ற அசுரனுக்கு யார் அந்த புத்தியை கொடுக்குறா? யார் அதை பேச அனுமதி கொடுக்குறா? சோ கிருஷ்ணால கொடுக்குறாரு. ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்துல கிருஷ்ணா தலையிட விரும்புறது இல்ல. நீ நாய் மாதிரி கொலைக்கணுமா, கொலைச்சிட்டே இருக்கு, ஓகே, நோ ப்ராப்ளம், கொலைச்சிட்டே இருக்கு. அதுக்கான சக்தி, அதுக்கான புத்தியை பகவான் கொடுத்தது. பரமாத்மா வந்து சாட்சியா உட்காந்து. சோ இப்படி இரண்யாக்ஷா வந்து பகவானுக்கு நிகரா சட்டை போட்டுட்டே இருக்காரு. பகவான் சண்டை போட்டுட்டே இருக்காரு. தேவர்களா பார்த்துட்டே இருக்காங்க. இது இப்ப முடியற மாதிரி தெரியலையே, இது எப்பதான் முடியும்? சோ ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்லையா? நீங்க ஒரு சினிமா படத்துக்கு போனீங்க, படம் ஃபுல்லா ஒரே சண்டை காட்சி, படம் ஃபுல்லா சண்டை காட்சி. ஆரம்பத்துக்கு நல்லா இருக்கு, 1 2 ஃபைட்டை ரசிப்பீங்க. ஓப்பா ஐயோ தலை வலிக்குது, படம் ஃபுல்லா சண்டையா அப்படின்னு ஓடி வந்துடும் வெளியே. சண்டை பிரியர்களுக்கு பிடிக்கும். சண்டை பிரியர்கள் குத்துறா, அட்ரா, அவனை கீழே போடுறான், இல்ல ஹீரோ வாடா, அவன் வில்லன் அடிடா, தாக்குடா அப்படின்னு சீட்டோட நுனிக்கே போயிடும். அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து சண்டை பிரியர்கள் எல்லாம் கவர்றாரு. பாருங்க, என்ன மாதிரி யாரும் சண்டை போட முடியும், எனக்கு நிகரா வில்லன் இருக்கான். ஆனா சினிமால ஹீரோ வந்தோடனே வில்லன் ஒரு குத்து விட்டு அவன் அங்க போய் விழுந்துட்டான். ஆனா வராகமூர்த்தி என்ன பண்றாரு? இரண்யாக்ஷனுக்கு முழு சக்தி கொடுத்திருக்காரு. அவன் வராக நிகரா சண்டை போட்டு. ஆனா பகவானை வெல்ல முடியாது. ஏன்னா அவரு யோகேஸ்வரா, அகிலம் குரு பகவான் நமஸ்து. கிருஷ்ணா வந்து எல்லா யோகத்துக்கும் அரசன். தன் முழு பலத்தையும் கிருஷ்ணா வந்து வர இரண்யாக்ஷன் முழு பலத்தையும் பிரயோகிக்கிறாரு. வராகமூர்த்தி அவனை சர்வசாதாரணமா என்ன சொல்றாரு? கோரை பற்களால, கோரை பல்லு வராகமூர்த்தி, கோரை பல்லு. சோ அவனை பிடிச்சு என்ன சட்டை போட்டுட்டே இருந்தாரு. தேவர்கள்லாம் பாக்குறாங்க, ஞாலி ஆயிட்டே இருக்கு. இது ஒரு நல்ல முகூர்த்தம், அபிஜித்னு ஒரு முகூர்த்தம் வருது.
இந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம், இதை விட்டுட்டா அந்த இரண்யாட்சனை கொல்ல முடியாது, பகவானை அவனை கொன்னுடுங்க. சோ பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஆனா அவர் அந்த விளையாட்டு, அவங்க கூட விளையாடிட்டு இருந்தாரு. இப்ப தேவர்கள்லாம் பயந்து போய் பிரார்த்தனை பண்றாங்க. போட்டார் ஒரு போடு, அவ்வளவுதான். அவனோட ஒரு போட்டு போட்டு அவன் வந்து அவனை கொண்டுட்டு அவனை போரை பட்டு காடிச்சு குதறிட்டு சின்ன பையன் அவன் கையில பிடிச்சு அவன் பிச்சை எடுத்துட்டு பார்த்தோன்னே தேவர்கள் நிம்மதி ஆயிடுது. ஒளிஞ்சா இரண்யாக்ஷன். அப்ப தேவர்கள் ஆகாசத்திலிருந்து பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் சிவராகதே பகவானுக்கு, ஜெய் சிவராகதே பகவானுக்கு, ஜெய் சிவராக சுவாமிக்கு பழைய. அப்போ இந்த இரண்யாக்ஷன்ற பேராசியை பகவானாலதான் வதம் செய்ய முடியும். அப்போ அதான் இரண்யாக்ஷன் பகவான் வராக அவதாரம் பண்ணி கொண்டுட்டாரு. இப்ப அந்த இரண்யாக்ஷன் எங்க போயிட்டான்? நம்ம இதயத்துக்குள்ள வந்து உட்காந்து. இப்ப இரண்யாக்ஷன் எங்க இருக்கான்? எல்லா ஜீவனுடைய இதயத்துக்குள்ளேயும் பேராசைக்கு ரூபத்துல உட்காந்து, கண்ணுக்கு தெரியாம உட்காந்துட்டு இருக்கான். அவன் அடிக்கடி வழியில எட்டி எட்டி பாக்குறான். அப்ப இந்த இதயத்தில் இருக்கிற பேராசை யார் கொள்ள முடியும்? அந்த இரண்யாக்ஷனை வராக அவதாரம் பண்ண மாதிரி பகவான் வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணி நாம ஜபம். இந்த நாம ரூபத்துல கிருஷ்ணா இதயத்துக்குள்ள போகணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. தொடர்ந்து நாமம் ஜபிச்சுட்டே இருக்கும் போதுதான் இந்த இரண்யாக்ஷங்கிற பேராசையை அழிக்க முடியும். இந்த பேராசையை அழிக்க முடியாது. அது கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்திடும். கிருஷ்ணாவுடைய சேவை. அப்ப நாம ஜபிக்க ஜபிக்க என்ன ஆகணும்? இந்த பேராசை அப்படி கிருஷ்ண உணர்வா மாறும். கிருஷ்ணாவுடைய சேவைக்காக, கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக. அப்பதான் வந்து இந்த இரண்யாக்ஷன் நம்மளால ஜெயிக்கும். இதயத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிற இரண்யாக்ஷன். சோ ரொம்ப அழகான பாடம், அழகான நிலை. அதனால பகவானின் ஒரு அவதாரத்துக்கு நோக்கம் உண்டு, கடமை உண்டு. அதுல வந்து பல்வேறு லீலைகள். அந்த லீலைகள் பக்தர்களை கவருது, பக்தர் அல்லாதவங்களையும் கவருது. இந்த மாதிரி கட்டுண்ட ஜீவாத்மா இந்த பௌதிக வாழ்க்கையில பேராசைங்கிற அரக்கனால பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த பகவானின் லீலைகளை பற்றி கேட்கும் போது அதில் விடுபடும். சோ கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஒருவேளை பகவான் வராக அவதாரம் செய்யலைன்னா இப்ப இதை வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பேராசைங்கிற அரக்கம் எனக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியது. அதனால கிருஷ்ணாவோட லீலைகள்ல பல்வேறு அற்புதங்களும் அதிசயங்களும் தத்துவங்களும் நிறைந்திருக்கு. கதையும் இருக்கு, கதையும் சுவாரஸ்யமா இருக்கு, அது இனிமையாவும் இருக்கு, அது அழகாவும் இருக்கு. அதே சமயம் பல்வேறு தத்துவங்கள் பொதிந்திருக்கு. இப்படிதான் பகவானுடைய ஒரு அவதாரம் ஒரு குறிப்பிட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக தோன்றுது. இங்க அப்புறமா சொல்றேன். சோ வராகமூர்த்தியோட அவதார நோக்கம் பக்தர்களை காக்கணும், அசுரனை தண்டிக்கணும். இரண்யாக்ஷன் என்ற பேராசை என்ற அசுரன் நம்ம இதயத்திலிருந்து போக்கி தூய பக்தி தொண்டு. ஹரே கிருஷ்ண. பாகவதம் கே